அத்தியாயம் 130. பேபி. பகவதி சென்றதும் நிவி அம்மா நிம்மதி அடைந்தார். அவன் பேச்சில் மாற்றத்தை கண்டவர் சூர்யாதான் இதில் உதவி செய்திருப்பான் என்று நினைத்தார். இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என்று நிவி அம்மா சரவணனிடம் கடிந்து கொண்டார். நிவி சரவணன் பக்கம் வந்தவள், நிஜமா ஒரு பிரச்சனையும் இல்ல சரவணா, நீ கவலைப்படாத என்றாள் நிவி. ஒருவேளை சரவணன் மட்டும் இதில் தலையிட்டால் நிச்சயம் பர்ச் ரியல் எஸ்டேட்டை பகவதி ஏதாவது செய்து விடுவான் என்று நினைத்தாள். ஆனால் பகவதி ஒன்றும் செய்யாமல் அங்கிருந்து சென்றதை பார்த்து குழம்பியவள், என்ன நடக்குது என்று கேட்டாள். நிவி, இதுக்குதான் எப்போதும் வேலையாய் கண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்றது. அதான் உனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. குப்பைய கையில வச்சுக்கிட்டு இருந்தா உன் கண்ணுக்கு பொக்கிஷம் தெரியாது என்று குத்தலாக கூறினார் அம்மா. இதை கேட்டுக் கொண்டிருந்த சரவணா பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த பிரச்சனையை சரி செய்தது யார் என்ற உண்மை அவருக்கு தெரிந்தால் அவர் முகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க நினைத்தான் சரவணா. நிவிக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. அம்மா, நீங்க ஓகே தானே, இல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு போலாமா என்று கேட்டாள் நிவி. அதில் மறுப்பாக தலையசைத்தவர், எனக்கு ஒன்னும் இல்ல, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போவோம், முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் வராரு என்று சூர்யா வருவதை பற்றி கூறினார். அவருக்கு நிவி சூர்யா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். சூர்யாதான் அவர் எதிர்பார்த்த மருமகன். சரவணனை பார்த்த நிவி, அவனே டிரைவ் பண்ணட்டுமா என்றாள். நிவி அம்மா இதற்கு வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டார். பிரைவேட் வில்லா. அழகாய் புன்னகைத்த ஐரன் அவள் எதிரே இருந்தவனிடம் டோஸ்ட் செய்து, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பகவதியும் நிவேதாவையும் ரொம்ப மாசமா டேட் பண்ண நினைச்சிருக்கான். ஆனா அவ சரியான திமிர் பிடிச்சவ, யாரையும் டேட் பண்ணாம இருக்கா. ஆனா இன்னைக்கு பகவதி அவங்க காரை ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ரொம்ப நல்ல காரியம். இப்போ அவங்க பகவதியை எதிர்த்திருக்காங்க. அவன் முன்ன அவங்க எல்லாரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறத நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு என்று கூறி எதிரில் இருந்தவனின் கிளாஸில் லேசாய் சியர்ஸ் செய்தவள், பகவதி அவளை எப்படி ட்ரீட் பண்றான்னு பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு என்றாள் ஐரன். அவளுக்கு எதிரில் இருந்தவன் எதுவும் பேசாமல் வைன் குடித்தான். அவனின் டார்கெட் குமார் குடும்பம் இல்லை, அவர்களுடன் இருக்கும் சரவணன் தான். ஒரே அடியில் சரவணனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கோஸ்ட் டவுனுக்கே வருவான் என்று பல்லை கடித்தான். குமார் மேன்ஷன். சரவணா காரை நிறுத்தியதும் காரை விட்டு இறங்கிய அம்மா சரவணன் முன்பு வந்து, எங்களுக்காக டிரைவ் பண்ணிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், இப்போ நீ போலாம் என்றார். நிவி அதிர்ந்தாள். இவ்வளவு தூரம் அவன் வந்த பின் வீட்டிற்கு உள்ளே ஏன் அழைக்காமல் இருக்கிறார் என்று நினைத்தவள், அம்மா என்னமா பண்றீங்க, வாசல்ல வச்சே அனுப்புறதா, அப்பா வந்தா கண்டிப்பா உங்களை திட்ட போறாரு என்றாள் நிவி. இப்பொழுது ஜெயக்குமார் வரமாட்டார்தான். ஆனால் இது தெரிந்தால் நிச்சயம் இவரை வறுத்தெடுப்பார். சரவணா வரான் என்று கேள்விப்பட்டதுமே அவனுக்காக ஸ்பெஷல் வைனையும் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். என்ன பேசுற நீ, இவெல்லாம் உள்ள வரத்துக்கு தகுதியே இல்ல என்று அம்மா கடுப்படிக்க அங்கு இன்னொருவர் கார் வந்து நின்றது. சூர்யாவின் கார் தான். அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில், நிவி அங்க பாரு, இதுதான் நீ கத்துக்க வேண்டியது. உன் அப்பாக்கு தான் மட்டமான டேஸ்ட், ஆனா அந்த மட்டமான டேஸ்ட் கூட நீ வாட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியவர் சூர்யா பக்கம் சென்றார். காரை விட்டு இறங்கிய சூர்யா நிவி அம்மாவிற்காக வாங்கி வந்ததை அவரிடம் கொடுத்தான். அதில் மகிழ்ந்தவர், இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுக்குப்பா, வேண்டாம், நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் உதவி பண்ணலனா இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம் என்றார் அம்மா. பகவதி நிவேதாவை பார்த்த பார்வையை அவரால் இன்னுமே ஜீரணிக்க முடியவில்லை. இதை கேட்டு சூர்யா குழம்பினான். என்னது என்று அவன் புரியாமல் கேட்க அதில் கண்களை சுழற்றிய அம்மா, சூர்யா எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இதான்பா. எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருப்ப. பகவதி கூட நடந்த பிரச்சனைய நீதான் சால்வ் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ உன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிய இன்ஹெரிட் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். என்னால நம்பவே முடியல. சர்வ சாதாரணமா பகவதிய ஹேண்டில் பண்ணிட்ட என்று கூறி சிரித்தார் அம்மா. சூர்யா அதிர்ந்து விட்டான். அவனால் நிச்சயம் பகவதியை சமாளிக்க முடியாது. அவனே பகவதியை பார்த்தால் சார் என்ற மரியாதையாக தான் அழைப்பான்.
போன முறை பார்ட்டியில் பகவதி நிவேதிதாவுடன் வம்பு செய்த பொழுது கூட அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் தம்மை தூக்கி வைத்துக் கொள்வதை பார்த்ததும் எனக்கு இதெல்லாம் ஜுஜூபி மேட்டர் என்று பீத்திக் கொண்டான். அதில் இன்னும் குதூகலம் அடைந்தார் நிவி அம்மா. நிவிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரவணன் பக்கம் திரும்பி, சாரி, நீ இதெல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சு என்றாள். இதெல்லாம் என்ன விடு, எனக்கு காமெடியா இருக்கு என்று விளையாட்டாக கூறினான் சரவணா. என்ன இவன் இப்படி சொல்றான்? அம்மா பண்றதால ஹர்ட் ஆவான்னு நினைச்சு நம்ம சாரி கேட்டா காமெடி மாதிரி சொல்றான் என்று புரியாமல் அவனை பார்த்தாள் நிவி. சூர்யா சரவணனை கண்கள் சுருக்கி பார்த்தவன் லேசாய் சிரித்து, ஓ இதான் நிவேதிதா ஹஸ்பண்டா என்று கேட்க, என்ன ஹஸ்பண்ட்? அதெல்லாம் நடக்க விட்டாதானே, அவ அப்பாதான் கண்ணு தெரியாம இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்காரு என்று கடுகடுத்தார் அம்மா. அதில் தலையசைத்தவன், ரொம்ப நல்லது. நிவேதிதா வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். எங்க அவளை தேடி அவகிட்ட பேசினா அவளுக்கு தொந்தரவா இருக்குமோன்னு அவகிட்ட நான் பேச ட்ரை பண்ணவே இல்ல. அவ நினைப்புலயே இருந்துட்டேன் என்று சரளமாய் கதை அளந்தான் சூர்யா. எத்தனை பெண்களுடன் அவன் இருந்தான் என்ற கணக்கு அவனுக்கு தெரியாது. பாரா லவர் பாய் என்று தனக்குள் சிரித்தான் சரவணா. உனக்காக டின்னர் அரேஞ்ச் பண்ண சொல்றேன் என்று அம்மா வேண்டுமென்றே சரவணனை ஒதுக்கி வைத்து கூறினார். அதில் சிரித்த சூர்யா நிவியிடம் வந்து, உனக்கு தகுதியான ஒருத்தனத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நிவி என்று கூறிட, எனக்கும் தெரியும் என்று புன்னகைத்தபடியே கூறியவள் சரவணன் கையை கோர்த்து கொண்டு, பேபி நம்ம போய் சாப்பிடலாமா என்று கேட்டிட சூர்யா அதிர்ந்ததை விட சரவணா பெரிதாய் அதிர்ந்தான். ஆத்தி, இவ என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே என்று நினைத்தவனே இதுவரை தாரிகா கூட இப்படி செல்லமாய் அழைத்தது இல்லை. நிவி டியூப்லைட் போல் இருப்பவனை கையை லேசாய் கிள்ளி, பேபி சாப்பிட போலாம் வா என்று அழுத்தி கூறினாள். சூர்யாவிற்கு தான் கடுகடுவென இருந்தது. நிவி முன்னே சென்றவன், நிவி இதுக்கு என்ன அர்த்தம் என்று கடுப்பாக கேட்டான். அவனின் இடம் என்ன என்று காட்ட சரவணனிடம் வேண்டுமென்றே நெருங்கினாள் நிவி. அவனின் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஏன் உனக்கு புரியலையா? அந்த அளவுக்கு மக்கா இருக்கியா என்று கேட்டாள் நிவி. இவன் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உனக்கு இவனை பிடிச்சிருக்கு என்று எரிச்சலாக கேட்டவன் முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டு, இவன் ஜஸ்ட் பர்ச் ரியல் எஸ்டேட்டோட இன்சார்ஜ். அதை விட்டா இவன் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவன் கூட நீ இருக்க என்று சரவணனை புழுவை பார்ப்பது போல் பார்த்தான் சூர்யா. சரவணா லேசா இதழை வளைத்தான். அதில் அவனுக்கு இன்னும் எரிச்சல் தான் மூண்டது. சரவணா அவனுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவன் போனையே பார்த்து கொண்டிருந்தான். ஜோஷிடம் இருந்துதான் செய்தி வந்திருந்தது. மிஸ்டர் சரவணா, இப்போ நீங்க எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரே ஒரு மீல் உங்களுக்கு நான் ட்ரீட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லலன்னா அப்புறம் நானே உங்களை தேடி சிட்டி முழுக்க சுத்துவேன் என்று அனுப்பி இருந்தார். அப்பொழுது மீண்டும் ஒரு கார் குமார் மேன்ஷன் உள்ளே நுழைந்தது. பகவதி தான் வந்திருந்தான். அவனை பார்த்ததுமே நிவி அம்மாவிற்கு கோபமும் பயமும் வந்தது. சூர்யா பின்னால் மறைந்து கொண்டவர், சூர்யா பகவதி இங்க வந்துட்டான், அவனுக்கு நல்ல பாடம் கத்துக்கொடு. நிவி கிட்டவே பிரச்சனை பண்ண நினைச்சான். சரவணாக்கும் நீ யாருன்னு காட்டு என்று கூறி அவனை முன்னே தள்ளிவிட சூர்யா உடல் நகர மறுத்தது. பயத்தில் அசையாமல் அங்கேயே நின்றான். அவனுக்கு பகவதியிடம் பேசும் தைரியம் இல்லை. இதில் நிவி அம்மா வேறு மீண்டும் சூர்யாவை வேகமாய் தள்ளிவிட பகவதி முன்னே சென்று நின்றான் சூர்யா. அவனை கண்டதும் எரிச்சலுடன், ஒழுங்கா வழிய விடு என்று கூறியவர் சரவணனை பார்த்து இவர்தான் அவரா என்று நினைத்தான் பகவதி. அத்தியாயம் 131. பகவதியின் மன்னிப்பு. பகவதி திட்டினாலும் சூர்யாவிற்கு கோபம் வரவில்லை. இதே இந்நேரம் வேறு யாராவது அவனை திட்டி இருந்தால் முகத்தை பேத்திருப்பான். பகவதியை எதிர்த்து அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. பகவதி சரவணனை நோக்கி நடக்க குமார் மேன்ஷனில் இருந்து அனைவரும் அதிர்ச்சியாய் பார்த்தனர். முக்கியமாய் நிவி அம்மா. என்ன இவ நேரா சரவணா கிட்ட போறான்? சூர்யா தானே ஹெல்ப் பண்ணா, அவன்கிட்ட வராம அங்க போறான் என்று நினைத்தவர் சூர்யாவை தள்ளி, நீ ரொம்ப தன்னடக்கமா இருக்க வேணாம் சூர்யா,
என்று அவர் கூற அவனுக்குதான் எங்காவது சென்று முட்டிக் கொள்ளலாம் என்பது போல் இருந்தது. அவனுக்கே பகவதி அங்கு வருவான் என்று தெரியாது. பிரச்சனை முடிந்து விட்டது. தாம் நடிப்பை தொடருவோம் என்று மிதப்பில் இருந்தான். சூர்யா நகராமல் இருந்தான். இதை கேட்ட பகவதியோ கடுப்பானான். அவன் சரவணாவிற்காக தான் இங்கு வந்தான். அவனுக்குதான் அவனின் மரியாதை. திரும்பி நிவியின் அம்மாவை முறைத்தவன், ஒன்ன வாயை திறந்து பேச சொன்னா என்று கேட்க அவருக்கு உடல் நடுங்கியது. சூர்யா பக்கம் திரும்பி, அப்போ நீ அவனை இங்கு வர சொல்லலையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். சூர்யாவோ பதில் சொல்லாமல் பேந்த முழித்துக் கொண்டிருந்தான். அதில் நிவி அம்மாவின் முகம் கருத்தது. பகவதி சரவணனை நெருங்கி அவனிடம் கையை நீட்டி, ஹலோ மிஸ்டர் சரவணா, நைஸ் டு மீட் யூ என்று கூறிட சரவணா கை கொடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அதில் பயந்த பகவதி வேர்வையை துடைத்துக் கொண்டு, மிஸ்டர் சரவணா என்று கேள்வியாக நடுக்கத்துடன் கேட்டான். மொத்த குமார் குடும்பத்தின் நபர்கள் முகமும் திகைப்பில் மூழ்கியது. நிவேதிதாவே சரவணனிடம் பகவதி இப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. சரவணா அழுத்தமாய் பகவதியை பார்த்து, இதுக்குதான் மிஸ்டர் ஜாஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சாரா என்று கேட்டான். மிஸ்டர் ஜாஷ் அவனை மன்னிப்பு கேட்கவே இங்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவனோ அவனின் தகுதிக்கு மற்றவர்கள் முன்னே சரவணனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று நினைத்தான். சரவணனை எதிர்க்க முடியாது என்று அறிந்து அவனிடம் நட்பு பாராட்டலாம் என்று நினைத்து வந்தான். ஆனால் சரவணனோ அவனிடம் பேசக்கூட விருப்பமில்லாமல் இருந்தான். என்ன மன்னிச்சிருங்க என்று தலையை குனிந்து கொண்டு கேட்டான் பகவதி. உடனே நிவேதிதா பக்கம் திரும்பியவன், நிவேதிதா, இன்னைக்கு உன்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீங்க என் கார்ல மோதி இருந்தாலும் நான் உங்ககிட்ட அவ்வளவு பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு என்று கூறி பகவதி அவனையே பலமாய் அறைந்து கொண்டான். அங்கு இருந்த அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தனர். பகவதி மன்னிப்பு கேட்கிறானா, அதுவும் அவனையே அறைந்து கொண்டானா என்று அதிர்வாய் பார்த்தனர். நிவிக்கு அவளின் அம்மாவிற்கு அவன் எப்படிப்பட்ட ஆள் என்று நன்றாய் தெரியும். பயத்துடனே சரவணனை பார்த்தனர். அவனா பகவதியை வர சொன்னான் என்பது போல் இருந்தது அவர்களின் பார்வை. நிவி அம்மாதான் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். மன்னிப்பு கேட்டதும் சரவணா பக்கம் திரும்பியவன், மிஸ்டர் சரவணா, இப்போ ஓகேவா என்று கேட்டான் பகவதி. அவன் குரலிலே கடுப்பு தெரிந்தது. சரவணா இவ்வளவு பெரிய ஆளா என்று அவனை பார்த்து கொண்டு இருந்தார் நிவி அம்மா. சரவணா பதில் சொல்லாமல் வெளியே போ என்று பொறுமையாக கூறினான். அதில் கைகளை முறுக்கிய பகவதி அப்படியே அமைதியாய் வெளியேறினான். இதனை கண்டு அதிர்ந்த நிவி அம்மா, என்ன சரவணா பண்ற என்று கத்தினார். ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா என ஒன்றும் அறியாதவன் போல் கேட்டான் சரவணா. என்ன காரியம் பண்ண? அதான் பகவதி மன்னிப்பு கேட்டால, இன்னும் ஏன் அவனை வெளியே போக சொன்ன என்று மூக்கு பிடிக்க கேட்டார் நிவி அம்மா. அதனோடு நிறுத்தாமல், உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? கோஸ்டவுன்ல பகவதி யாருன்னு தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற. அவன் தான் மன்னிப்பு கேட்டால, இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்ட என்று கேட்டார். எத்தனையோ பேரை பொறுமையாய் கையாண்டவனுக்கு நிவி அம்மாவிடம் மட்டும் கடினமாக இருந்தது. லேசா இதழை வளைத்தவன், அவனுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கணும்? உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடணுமா, இல்ல நிவி ரூமுக்கு அனுப்பி வைக்கணுமா என்று கேட்டான் சரவணா. நிவி அம்மாவிற்கு தான் அவனின் கழுத்தை நெரித்துவிடும் ஆத்திரம் வந்தது. என்ன ஒளற நீ என்று கடுகடுத்தார் அம்மா. உடனே சூர்யா, நீ நிவேதிதா ஃபியான்சே தான், ஆனா இந்த விஷயத்த நீ யோசிச்சு பண்ணிருக்கணும் என்று கூறியவன் நக்கலாய் சரவணனை பார்த்து சிரித்து, அது சரி, உனக்கு என்ன இதுல இருந்து பெரிய நஷ்டம் வரப்போகுது? குமார் குரூப்ஸ் தான் அவன் டார்கெட் பண்ணுவான். ஆமா, நீ எப்படி பகவதியை வர வச்ச என்று கேட்டான். உடனே சரவணன் முன்னே வந்து நின்ற நிவி, சூர்யா, இது குமார் மேன்ஷன், நீ பார்த்து பேசு. இவ்ளோ பேசுற நீ இவ்ளோ நேரம் அமைதியா வேடிக்கை தானே பார்த்த, அதே மாதிரி இப்பவும் இரு என வெடுக்கென்று கூறியவள் சரவணனின் கையை கோர்த்து கொண்டாள். அவள் முதல் முறை சரவணனை கண்ட பொழுது சொன்னது போல், சரவணனை கேலி செய்ய அவளுக்கு மட்டும் உரிமை இருக்கிறது. அவள் சரவணனின் கையை கோர்த்திருப்பதை பார்க்க சூர்யாவிற்கு கோபம்தான் வந்தது. என்ன பேசுற நிவி? எனக்கு என்னமோ பகவதி மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியல. நமக்கு தெரியாத ஒருத்தர சரவணாவுக்கு தெரியும் போல. நீ வெயிட் பண்ணு, அவனோட உண்மையான முகம் என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரியும் என கடுகடுத்தான் சூர்யா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
இதுல தலையிடாத என பட்டென்று கூறினாள் நிவி. சரவணனை இழுத்து கொண்டு செல்ல பார்க்க அவனோ அசையாமல் அங்கேயே நின்று இருந்தான். வா சாப்பிட போலாம் என சங்கடத்துடன் அவனை அழைத்தாள் நிவி. ஏங்கிருந்து போற என்று கேட்ட சரவணா ஒரு இன்ச் கூட நகராமல் அப்படியே நின்றான். சரவணா சீரியஸாக கூறுவதை பார்த்து அவளும் அவன் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்கலாம் என நின்றாள். சூர்யா அதிர்ந்தான். ஏன் சரவணா தன்னை எதிர்க்க நினைக்கிறான் என்று யோசித்தான். தனக்கு நிகர் சரவணா இல்லை. அவனுக்கு அண்டர் கிரவுண்ட் உலகில் சில பேரை தெரியும், அவ்வளவே என்று நினைத்தான். நான் உன்ன குறைச்சு பேசுறேன்னு அர்த்தம் இல்ல சரவணா. ஆனா நம்ம 2 பேர் ஸ்டேட்டஸும் ஒண்ணு இல்ல. நீ குமார் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கதான். ஆனா பகவதி டீல் பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. உனக்கு மிஸ்டர் ஜாஷ தெரியும்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களால மிஸ்டர் ஜாஷ பார்க்க முடியாது. நீ பகவதிய பகைச்சுக்கிட்ட பழி வாங்காம விட மாட்டான். அப்புறம் உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என கூறினான் சூர்யா. இதை கேட்டு ஆர்வமானவன், அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்டான் சரவணா. அதில் புன்னகைத்த சூர்யா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்பதான் நான் நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கேன். ஆனா அதுக்குள்ள பியோனி கார்டன்ல நடக்கிற செரிமனிக்கு எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு சொன்னா கூட புரியாது. இதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்றான். இதை கேட்டதும் நிவி அம்மா கண்கள் தான் மின்னியது. அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது தான். ஆனால் ஐரின் அவர்களின் வளர்ச்சியை காட்டவே அழைத்திருக்கிறாள். ஓ, உன் ஃபேமிலில இருந்து ஒன்ன மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. தேவன் ஃபேமிலில இருந்து மத்தவங்களும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா என்றான் சூர்யா. சூர்யா, இந்த நிமிஷத்துல இருந்து கெஸ்ட் லிஸ்ட்ல இருந்து உன் நேம் ரிமூவ் பண்ணியாச்சு என்று சரவணா கூற வெடித்து சிரித்தான் சூர்யா. என்ன சரவணா, இது விளையாட்டுன்னு நினைக்கிறியா? நீ உன்னை பெஸ்ட்னு காட்டிக்க நீ ட்ரை பண்ற. ஆனா நீ நிவேதிதாவுக்கு தகுதியானவன் இல்ல என சரவணன் சொன்னதை மதிக்காமல் கூறினான் சூர்யா. இப்போ தேவன் ஃபேமிலிய மொத்தமா லிஸ்ட்ல இருந்து தூக்குறேன் என்று சரவணா நிதானமாய் கூற பொறுமை இழந்த சூர்யா, உனக்கு என்ன பைத்தியமா? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற நீ என கத்தினான். இப்போ கன்ஃபார்மா தூக்கிடுறேன் என்று சரவணா கூற சூர்யா எள்ளலாக நகைத்தான். பீற்றிக் கொள்பவரை அவன் நிறைய பேரை பார்த்திருக்கிறான். ஆனால் சரவணா போன்ற ஒருவனை பார்த்ததில்லை. உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? உன்னால எப்படி ஓபனிங் செரிமனியை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று கேட்டான் சூர்யா. என்னால இத கண்டிப்பா பண்ண முடியும். அது கூடிய சீக்கிரமே பகவதி ஏன் என் முன்னால பம்மி போனான்னு உனக்கு தெரிய வரும் என்று உறுதியாய் கூறினான் சரவணா. சூர்யா அவனை நம்பவில்லை. நிவேதிதா, பாத்தியா என்ன சொல்றான்னு என்று கேட்டான் சூர்யா. அவன் கேட்டதுமே அவன் போன் ஒலித்தது. ஐரின் தான் அழைத்திருந்தாள். அவர்கள்தான் ஓபனிங் செரிமனியை நடத்துகிறார்கள். போனை எடுத்ததுமே சூர்யா எதுவும் பேசவில்லை. அவள்தான் ஆரம்பித்தாள். சூர்யா, எனக்கு இப்போதான் மெரின் கிளப்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு. சாரி, ஓபனிங் செரிமனி லிஸ்ட்ல இருந்து உன் பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க என்று கூறிய ஐரனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அத்தியாயம் 132. கண்ண மூடனா கனவுல நீதானே? சூர்யாவை கெஸ்ட் லிஸ்டில் இருந்து நீக்கியது ஐரனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தது. நேரடியாக விடயத்தை கூறியவள் உடனே போனை வைத்து விட்டாள். அதிர்ச்சியில் பேச மறந்து நின்றான் சூர்யா. அவளை திட்டும் முன்னே துண்டித்திருந்தாள் ஐரின். சூர்யா குடும்பம் இல்லை என்றால் அவளே மெரின் கிளப்புடன் கோஆபரேஷன் வைத்துக் கொண்டு நிறைய லாபம் பார்க்கலாம் என்று மகிழ்ந்தாள். சூர்யா பதட்டத்தில் இருந்தான். பகவதி விடயம் இன்னும் தீர்வாகவில்லை. இதில் இப்பொழுது தேவன் குடும்பத்தால் செரிமனியில் கலந்து கொள்ள முடியாது. சரி, வாங்க சாப்பிடலாம் என்று நிவேதிதா சூர்யாவின் நிலையை அறிந்து வேண்டுமென்றே அழைத்தாள். யாரோ இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று நினைத்தாள். சரவணாவாக இருக்குமோ என்று கூட நினைத்தாள். சூர்யாவின் வெளுத்த முகத்தை பார்த்ததும் தான் நிவிக்கு நிம்மதியாய் இருந்தது. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் உடனே கிளம்பி ஆகணும் என்றான் சூர்யா. அதுக்குள்ள என்ன அவசரம்?
சாப்பிட்டு போலாமே என்று சரவணன் தோளில் வாகாய் சாய்ந்து கொண்டு கூறினாள் நிவி. சூர்யா இருவரையும் முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். வெளியே வந்த உடனே ஐரினுக்கு அழைத்தான். ஐரின், இதுக்கு என்ன அர்த்தம் என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான். இருவருக்கும் நெருக்கமான பழக்கம் உண்டு. ஐரினுக்கு சூர்யா மேல் கண்ணு, சூர்யாவுக்கு நிவி மேல கண்ணு. அதனாலதான் ஐரினுக்கும் நிவிக்கும் ஆகவே ஆகாது. சரி சூர்யா, இப்போதான் மெரைன் கிளப்ல இருந்து கால் பண்ணாங்க. எனக்கு இத விட்டா வேற வழியும் இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, நான் இதுக்காக ஏதாவது பண்றேன் என தன்மையாக கூறினாள் ஐரின். மெரைன் கிளப்பா என்று நம்ப முடியாமல் கேட்டான் சூர்யா. அவன் திரும்பி வந்ததிலிருந்து சரவணனுடனும் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் மெரைன் கிளப்பையே கண்ட்ரோல் செய்யும் அளவிற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்தான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு அந்த நேரத்துல பிரியாரிட்டி அசிஸ்ட் தரேன். இதனால நான் ஒரே கல்ல 2 மாங்காவை காலி பண்ணுவேன். மெரைன் கிளப்பையே எதிர்க்காத மாதிரியும் ஆச்சு, உன்னை உள்ள அலோவ் பண்ண மாதிரியும் ஆச்சு என்று மெல்ல புன்னகைத்த ஐரின், அவனுக்கு கோபம் அதிகமா இருந்தாலும் அப்பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. குமார் மேன்ஷனுக்கு ஜெயக்குமார் வந்து சேர்ந்தார். அவரின் மனைவியையும் சரவணனையும் பார்த்ததும் மொத்தமாய் மாறிவிட்டார். அட வா வா, உள்ள போய் நாம பேசலாம். பல வருஷமா உன்னை பார்க்கவே இல்ல, ரொம்ப வளர்ந்துட்ட என்று புன்னகைத்தார் ஜெய். இதில் குழம்பினான் சரவணா. இதுக்கு முன்ன இவரை நம்ம பாத்திருக்கோமா? இதுவரை நான் ஹில்வுட்ல தானே இருந்தேன், கோஸ்ட் டவுனுக்கு வந்ததே இல்லையே. இவங்களும் ஹில் டவுனுக்கு வந்தது இல்லையே, அப்புறம் எப்படி என்று யோசித்தான் சரவணா. நிவி அம்மா இதனை பார்க்க முடியாமல் உள்ளே சென்று விட அது என்று சரவணா தயங்கினான். விடுப்பா, உன் அத்தை இப்படித்தான், அது எனக்கு பழகிடுச்சு. ஃபியூச்சர்ல நிவியும் இப்படி பண்ணா எப்படி சமாதானம் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று கேலியாக கூறினார் ஜெய். குட் டாடி என்று மனதில் நினைத்து புன்னகைத்தான் சரவணன். சாப்பிட்டு முடித்ததும் ஜெய் சரவணனை அங்கேயே தங்க சொன்னார். நிவி, இன்னைக்கு சரவணா உன் கூட தான் ஸ்டே பண்ணுவான் என்று அதிகார குரலில் கூறினார் ஜெய். அதில் அதிர்ந்தவள், அப்பா என்ன இதெல்லாம் என்று திகைப்புடனே கேட்டாள். புரியல? 2 பேரும் ஒன்னா இங்க ஸ்டே பண்ண போறீங்க என்று கூறிட நிவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. சரவணனுடன் எப்படி இருப்பது என்று அவளுக்கு பதட்டமாயிருந்தது. என்ன யோசிக்கிற? அவன் உன் ஃபியான்சே தான் என்று அழுத்தமாய் கூறிட அவளுக்கு கோபம் அதிகரித்தது. வாய்ப்பே இல்லப்பா என்று மறுப்பாக நிவி தலையசைக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், இது குமார் ஃபேமிலி, நான் சொல்றதுதான் எடுபடும் என்று கட்டளையிட்டார் ஜெய். ஏன் என இறைஞ்சலோடு கேட்டவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவர் எப்பொழுதுமே இப்படிதான். அவள் படிப்பில் துவங்கி கம்பெனி, தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாவற்றிலும் அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர் முடிவிலே உறுதியாய் இருப்பார். ஆனால் இன்று எல்லை தாண்டி விட்டார். மிஸ்டர் குமார், ஏன் இவ்வளவு அவசரம் என்று சரவணாவும் கேட்க, சில விஷயம் சீக்கிரம் நடக்கிறது தான் நல்லதுப்பா. நீ முதல்ல மேல போ, நான் நிவி கிட்ட பேசிட்டு மேல அனுப்பி வைக்கிறேன் என்றார் ஜெய். அவனும் வேறு வழி இல்லாமல் மேலே சென்றான். ஒரு பக்கம் இது குமார் குடும்பத்தின் விவகாரம், இன்னொரு பக்கம் நிவி போன்ற உறுதியானவள் எப்படி இந்த விடயத்தை கையாளுகிறாள் என்று பார்க்க நினைத்தான் சரவணா. அவன் மேலே ஏறியதும், அப்பா என்னால முடியாதுப்பா, நானும் அவனும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, அதுவும் இல்லாம இது எங்க விருப்பம் தானே என்று கேட்டாள் நிவி. அதில் ஜெய் முகம் இறுகியது. எந்த ஒரு மறுப்பையும் கேட்கும் விதத்தில் அவர் இல்லை. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் கூப்பிட்டேன். இனி நீ குமார் ஃபேமிலி பிசினஸ்ல இன்வால்வ் ஆகாத. உனக்கு பேபி வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி நம்ம பேசலாம் என்று கூறிட தன் தந்தையை நம்ப முடியாமல் பார்த்தாள் நிவி. அப்பா என இயலாமையுடன் அவள் அழைக்க, நான் எந்த ஒரு அப்செக்ஷனையும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நானும் உன் அம்மாவும் வெளியே தான் ஸ்டே பண்ண போறோம். உன் அம்மா கிட்டயும் இத பத்தி பேச போறேன். உன் அம்மா ஹெல்ப் பண்ணுவான்னு மட்டும் நினைக்காத என்று கூறிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வெளியேறினார் ஜெய். அவரால் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று கதவையே வெறித்தாள் நிவி. இதற்காகவா ஹில்வுட் வரைக்கும் சென்றோம் என்று இருந்தது அவளுக்கு. சரவணா யாராக இருந்தாலும் அவனை திருமணம் செய்யும் விதத்தில் இருந்து அவளால் தப்பிக்க முடியாது. அந்த வில்லாவில் சரவணனும் நிவியும் தனித்து விடப்பட்டனர்.
கீழே இறங்கி வந்த சரவணா, அப்போ நான் முதல்ல குளிக்கவா என்று இயல்பாய் அவன் கேட்க நிவிக்குதான் டபுள் மீனிங்கில் புரிந்தது. ஆத்திரத்துடன் அவனை பார்த்தவள், அத பத்தி கனவுல கூட நினைச்சு பார்க்காத என்றாள். நான் என்னத்த நினைக்க போறேன் என்று சரவணா குழம்ப, நீ எதையுமே நினைக்காதடா, இன்னைக்கு நீ சோஃபால தூங்கு என்று கண்களை சுழற்றிய நிவி உடனே லைலாக்கு செய்தி அனுப்பினாள். லைலா, உடனே என் வீட்டுக்கு வா, இங்க ஒரு பொறுக்கி கிட்ட மாட்டிக்கிட்ட என்று அனுப்ப, அவளோ, சாரி சார், ஏற்கனவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் அங்க போக கூடாதுன்னு ஆர்டர் வேற என்று அனுப்பினாள் லைலா. நிவிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பதட்டத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தாள். அவளை பார்த்து தலையில் கை வைத்துக் கொண்ட சரவணா, நிவி தூங்குவோமா என்று பாவமாக அவன் கேட்க, ஒழுங்கு மரியாதையா ஓடிரு, நீ பக்கத்து ரூம்ல தூங்கு என்று பாத்ரோபை அவனிடம் கொடுத்து கூறினாள் நிவி. ஏன், நான் உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு பயமா என்று கிண்டலாய் சரவணா கேட்க, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? என் அப்பா சொல்றத கேட்டு நடந்துப்பேன்னு நினைக்காத, என் கிட்ட வந்த அப்புறம் என் கைய நானே அறுத்துப்பேன் என்று சிறு பிள்ளையாய் மிரட்டினாள் நிவி. சரவணா மேலும் அவளை சீண்டாமல் குளிக்க சென்றான். குளித்து வந்தவன் கீழே பார்க்க நிவி ஹாலில் இருக்கும் சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருந்தாள். என்ன சோஃபாவுல தூங்க சொல்லிட்டு இவ தூங்குறா என்று நினைத்தவன் ஒரு பிளாங்கெட்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டு டிவியை அணைத்தான். நிவி உறக்கத்தில் இருந்தவள் நினைப்பு எல்லாம் சரவணன் பற்றியே இருந்ததில் கனவில் கூட அவனே வர பயத்தில் அரண்டு முழித்தாள். சரவணா அவள் அருகில் சோஃபாவில் அமர்ந்து இருப்பதை கண்டு மிரண்டவள் போர்வையை நன்றாய் சுற்றி கொண்டு, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ற என்று பதட்டத்துடனே கேட்டாள் நிவி. அது ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும் என்றான் சரவணா. இந்த நேரத்துல உனக்கு என்ன பேச்சு என்று கடுகடுவென கேட்டாள். பர்ச் ரியல் எஸ்டேட்டில் சரவணா முக்கால்வாசி இன்டர்நெட்டில் எதையாவது பார்த்து கொண்டு கேம் விளையாடி கொண்டு இருப்பதையே பார்த்திருக்கிறாள். இப்பொழுது என்ன என்ற எரிச்சல் அவளுக்கு நள்ளிரவை தாண்டி இருந்தது. சரவணன் அருகில் இருந்ததில் தூக்கமும் போயிருக்க மனதில் அழுத்திய ஒன்றை கேட்டாள் நிவி. என் தாத்தாவை எப்படி காப்பாத்தின என்று கேட்க, என்ன என்று அதிர்ந்தான் சரவணா. நீ என் தாத்தாவை காப்பாத்தி இருக்க, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு என் அப்பா சொன்னாரு என்று கூறினாள் நிவி. சரவணா மேலும் குழம்பினான். இப்பொழுதுதான் ஜெய்யையே பார்க்கிறான். இதில் அவள் தாத்தா யார் என்று யோசித்தான். ஆமா, யாரு உன் தாத்தா என்று சரவணா கேட்க அதிர்ந்தாள் நிவி. அவனை கல்யாணம் செய்து கொள்ள அவளின் தந்தை ஏமாற்றுகிறாரா என்று யோசித்தாள் நிவி. அவள் தந்தை பேச்சை கூட அவளால் மீற முடியும், ஆனால் அவளின் தாத்தா பேச்சை அவளால் மீற முடியாது. தாத்தாவின் உத்தரவு என்று சொன்னதில் சரவணன் தான் விதி என்று நினைத்தாள். அப்பா என்ன சொன்னாரு என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. அத்தியாயம் 133. ஓபனிங் செர்மனி. சரவணன் கேட்டதில் முகத்தை சுருக்கிய நிவேதிதா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத சரவணா, என் தாத்தாவை சரியான நேரத்துல காப்பாத்தினது நீதானே என்று கேட்க சரவணா குழம்பினான். உன் தாத்தா பேர் என்ன? அவர் இப்போ உயிரோட இருக்காரா என்று கேட்டான். அதில் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன், உன் அப்பா என்ன கதை சொன்னாரு என்று ஆர்வமாய் கேட்க அவனை முறைத்தவள் அவன் பொய் சொல்வது போல் இல்லை என தோன்றியது அவளுக்கு. ஒருவேளை மறந்து போயிருப்பானோ என்று கூட யோசித்தாள். அவளின் தாத்தாவை பார்த்த யாரும் அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார்கள். அவர் செய்த ஒரு வேலை நாட்டையே ஒரு உலுக்கு உலுக்கியது. ஒருமுறை அவளின் தாத்தா வெளிநாட்டிற்கு சென்ற பொழுது நடந்த ஒரு சம்பவத்தில் சிக்கிக் கொண்டார். நிறைய பேர் அவர் உயிருடன் வரமாட்டார் என்று கூறினார்கள். குமார் குடும்பத்தினரும் அதனை நம்பினார்கள். ஆனால் 2 மாதம் கழித்து உயிருடன் திரும்ப வந்தார் தாத்தா. ஜெய்தான் அழுது கரைந்து விட்டார். போனில் தாத்தா ஜெய்யிடம் சரவணன் தான் அவரை காப்பாற்றியதாக கூறினார். அவர் சரவணனை குடும்பத்தில் ஒரு ஆளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கூற உடனே அவரும் தன் மகளை அவனுக்கு கட்டி கொடுக்க நினைத்தார். இதை கேட்டதும் கோபமான சரவணன், மத்தவங்களை எப்படி கிறுக்கனாக்கணும்னு உன் குடும்பத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவர் அப்ராட்ல இருக்காருன்னு சொன்னில, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹில்வுட்ட தாண்டது. ஒன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எதுக்கு என் பேரையும் இதுல இழுத்து விடுறாங்க
என்று கேட்டான் சரவணன். அதில் பொங்கி எழுந்தவள், என்ன உன்னை ஏமாத்துறோமா? காமெடி பண்ணாத சரவணா, நாங்க ஏன் உன்னை ஏமாத்த போறோம் என்று கடுப்பாய் கேட்டாள். யாருக்கு தெரியும், உன் அப்பாவை தான் கேட்கணும். நீ இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறதுனால உன்ன ஏன் தலையில கட்டி வைக்க பாக்குறாரோ என்று கேலியாய் சரவணா கூற பேச்சற்று நின்றாள் நிவி. இவனை பெத்தார்களா இல்லை செய்தார்களா என்று வினோதமாய் பார்த்தாள் நிவி. நிவேதிதாவும் முழுதாய் கூறவில்லை. சரவணனுக்கும் என்ன நேர்ந்தது என்று தெரியாது. சரவணா தூங்க செல்லும் முன் ரத்தினத்திற்கு செய்தி அனுப்பிவிட்டு படுத்தான். அவனுக்கு தெரியாத சில விடயங்கள் அவருக்கு தெரியுமே. காலை எழுந்த பிறகுதான் ரத்தினத்திடம் வந்து செய்தியை பார்த்தான். அதில் ஜஸ்டின் அவனுக்கு அதை பற்றி கூறுவான் என்று அனுப்பியிருந்தார். அதில் சரவணா இன்னும் ஆர்வமானான். எப்படி ஜஸ்டினுக்கு அதை பற்றி தெரியும் என்று யோசித்தான். அவன் எழுந்து கீழே வர நிவி அப்பொழுதுதான் ஜாக்கிங் முடித்து வீட்டிற்குள் நுழைந்தாள். ஸ்போர்ட்ஸ் அட்டையரில் அவள் மிகவும் ஃபிட்டாக இருந்தாள். அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான் சரவணா. அதில் கடுப்பாக கண்களை சுழற்றியவள், ஓய் என்ன அப்படி பாக்குற என்று கேட்டாள். இல்ல, உனக்கு இந்த நல்ல பழக்கம் கூட இருக்கா என்று கேலி செய்தான் சரவணா. அவனுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் குளிக்க சென்றாள் நிவி. சரவணாவிற்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னும் 3 நாட்களுக்கு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. 3 நாட்களுக்கு ஜெய்யும் நிவியும் அம்மாவும் வீட்டிற்கு வரமாட்டார்கள். இந்த 3 நாட்களில் அவனுக்கும் நிவிக்கும் இடையே எந்த மாற்றமும் நடக்கவில்லை. 3 நாள் கழிந்திட இன்றுதான் போனி கார்டன் ஓபனிங் செர்மனி. நிவேதிதா சீக்கிரமே கிளம்பி விட்டாள். போனி கார்டன் என்ட்ரன்ஸில் மஞ்சள் நிற உடையில் ஐரன் காத்திருந்தாள். நிவியை பார்த்ததுமே, என்ன நிவி சீக்கிரமே வந்துட்ட என்று கேட்டாள் ஐரன். எப்பவும் போல என்றாள் நிவி. சுற்றி பார்க்க போனி கார்டனில் நிறைய பேர் இருந்தார்கள். அங்கு இருப்பவர்கள் எல்லாம் கோஸ்ட் டவுனில் இருக்கும் பெரிய பெரிய ஆட்கள். ஐரன், எப்படி இவ்ளோ பேரை இன்வைட் பண்ண என்று நம்ப முடியாமல் கேட்டாள் நிவி. அதில் சிரித்த ஐரன், நிவி உனக்கு தெரியாதுல, போனி கார்டன் கான்ட்ராக்ட் போட்டது மெரைன் கிளப்ப சேர்ந்த ஆளு. இத பத்தி தெரிஞ்சதுமே உடனே இங்க வர போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க என்று பீத்திக் கொண்டாள் ஐரன். இதை கேட்டு நிவியும் ஆச்சரியப்பட்டாள். அப்பொழுதுதான் சரவணா அங்கு வந்தான். நிவி அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஐரனும் அவனை எதிர்பார்க்கவில்லை. அவனை உள்ள விடாதீங்க என்று கத்தினாள் ஐரன். நிவி, அந்த வீணா போனவனுக்கு இங்க வர தகுதி இல்லன்னு சொல்லலையா நீ? இவ்ளோ பெரிய இடத்துக்கு உன் ஃபியான்சியை போய் வர சொல்லிருக்க. இவனால ஏதாவது அசிங்கம் ஆச்சுன்னா நீ பொறுப்பேத்துப்பியா என்று கேட்டாள் ஐரன். நிவி ஒன்னும் சரவணனை இங்கு வர சொல்லலையே. ஐரன், நீதான் பார்த்தல அவன் கையில இன்விடேஷன் கார்டு இருக்கிறத. அப்படியே ஏதாவது நடந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று கேட்டாள் நிவி. அதில் எரிச்சலான ஐரன், இரு இப்பவே அவனை வெளியே துரத்துற என்று கூறியவள் எள்ளலாக சிரித்தாள். நிவிக்கு கவலை இல்லை என்றால் அவனை துரத்தி எடுத்தாலும் நம்மளை ஒன்னும் சொல்ல மாட்டாள் என்று நினைத்தாள். உடனே என்ட்ரன்ஸை நோக்கி ஓடிட அங்கு இருந்த ஒருவள் அவளை வழி மறைத்தாள். ஐரன், என்ன ஆச்சு என்று கேட்டாள் சந்திரிகா. நிவி மற்றும் ஐரனுடன் ஒன்றாய் படித்தவள். ஐரன் அவளை கண்டு கொள்ளாமல், ஒரு முக்கியமான விஷயம் என்றாள் ஐரன். சரவணாவை தடுக்க முடியாத கடுப்பில் அங்கிருந்த செக்யூரிட்டியை பார்த்து, அவனை உள்ள விடாதன்னு சொன்னல்ல, கண்டவனை உள்ள விடுவியா என்று கடுகடுத்தாள் ஐரன். அதில் நடுங்கிய செக்யூரிட்டி, மேம் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்துச்சு என்று கூற, அவன்கிட்ட இன்விடேஷன் இருந்துச்சா? அவன்கிட்ட எப்படி? போனி கார்டன் உள்ள நுழைறது அவ்வளோ ஈஸி நினைச்சிட்டானா என்று ஐரன் கடுப்பாக இருக்க, ஐரன் இப்ப உள்ள ஒருத்தர் நுழைஞ்சாரே அவரை தேடுறியா என்று கேட்டாள் சந்திரிகா. அதில் சிரித்த ஐரன், அவனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? அவனுக்கு இங்க வரவே தகுதி இல்ல என்று கூறியவள் உள்ளே சரவணன் எங்கு இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க ஒருவரை அனுப்பினாள். அவரிடம், அவனை கண்டுபிடிச்ச உடனே அவனை வெளியே துரத்தி விட்டுருங்க. குமார் குரூப்ஸ் ஏன் அவனை இங்க அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்படுறேன் என்றாள் ஐரன். சீக்கிரமே கேமரா மூலம் சரவணன் இருக்கும் இடத்தை கண்டு கொண்ட செக்யூரிட்டி, மேம் அவனை கண்டுபிடிச்சாச்சு என்று கூறினார். அதில் நக்கலாக சிரித்தவள், அவனை சுத்தி ஆளுங்களை அனுப்புங்க. போனி கார்டன் ஓபனிங் நியூஸ்லயே இதுதான் பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கணும் என்றாள் ஐரன்.
அவளுக்கு ஒட்டுமொத்த மீடியா முன்பு நிவியின் வருங்கால கணவன் இப்படிப்பட்ட ஆள் என்று கூற வேண்டும் என்ற ஆசை இருந்தது. மேம், அவங்கிட்ட தான் இருக்கும் என்று போனில் ஒரு கார்ட் கூறினார். வெரி குட், இப்ப உடனே மீடியாவை கூப்பிடுங்க என்று வெற்றி கலப்பில் கூறினாள் ஐரின். சந்திரிகா பக்கம் வேண்டா வெறுப்பாக திரும்பிய ஐரின், ஆமா, நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த என்று கேட்டாள். சரவணன் சென்ற திசையை பார்த்த சந்திரிகா, ஐரின், அந்த ஜென்டில்மேன் யாரு என்று கேட்க அதில் பல்லை கடித்து, ஜென்டில்மேனா? யாரு அவனா? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் ஒரு தண்டம், குப்பை என்று கடுப்புடன் கூறினாள் ஐரின். அப்போ உனக்கு அவரை தெரியாதா என்று முகத்தை சுருக்கினாள் சந்திரிகா. நான் ஏன் அவனை தெரிஞ்சுக்கணும்? அவன் நிவேதிதாவோட தண்டமான ஃபியான்சே என எரிச்சலுடன் கூறினாள் ஐரின். ஓ, நான் அவரை வெளியே பார்த்தேன். அவரை மிஸ்டர் மூர்த்தி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்விடேஷனோட உள்ள வரத பார்த்ததும் உனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைச்சேன் என்று சந்திரிகா கூற, எந்த மூர்த்தி என்று புருவம் சுருக்கினாள் ஐரின். அதான் மெரைன் கிளப் ஹெட் இருக்காருல, அவரு அசிஸ்டன்ட் ராமமூர்த்தி. உனக்கு தெரியாதா அவரை? மெரைன் கிளப்ல நாங்க ஜாயின் பண்ணப்போதான் அவரை மீட் பண்ணோம் என்றாள் சந்திரிகா. இதை கேட்டதுமே திகைத்தாள் ஐரின். மெரைன் கிளப் சீஃபோட அசிஸ்டன்ட் இங்க இருக்காரா என்று திகைப்பில் இருக்க, அது நிவி ஃபியான்சின்னு சொன்னல, நல்லது, நான் போய் அவகிட்டயே கேட்டுக்கிறேன் என ஆர்வமாய் கூறி சந்திரிகா செல்ல பார்க்க அவளை தடுத்த ஐரின், நிஜமாவே அவ மிஸ்டர் மூர்த்தி கிட்ட பேசுறத பாத்தியா என்று சந்தேகமாய் கேட்டாள். ஆமா, மிஸ்டர் மூர்த்தி அவர்கிட்ட ரொம்ப பொயட்டா பேசிட்டு அவர்கிட்ட இன்விடேஷனை கொடுத்தாரு என்று கூறிட ஐரினுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ பெரிய தவறு செய்து விட்டோம் என்று தோன்றியது. சரவணனிடம் பிரச்சனை செய்தால் அவளுக்கு கவலை இல்லை. ஆனால் மூர்த்தியிடம் செய்தால் மொத்த கான்ட்ராக்டிற்கும் பாதிப்பு ஏற்படும். மிஸ்டர் மூர்த்தி ஏன் சரவணா கிட்ட இன்விடேஷன் கொடுக்கணும் என்று பெரிதாய் குழப்பத்தில் இருந்தாள். அவரின் வருகைக்காக தான் அவள் காத்திருந்தாள். நடப்பது புரியாமல் அவள் இருக்க அவளின் போன் அடித்தது. ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர்கள் அவர்களின் இன்டர்வியூவை தொடங்க உள்ளனர். ஐரினுக்கு அவளின் செக்யூரிட்டி தான் அழைத்திருந்தார். அவள் போனை அட்டன் செய்ததும் செக்யூரிட்டி பதட்டத்துடன், மேம், இங்க ஒரு பிரச்சனை, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க என்று அழைத்தார். என்னாச்சு என்று கேட்டாள் ஐரின். இந்த ஈவென்ட்டுக்காக மெரைன் கிளப் பேரை திருடி இருக்கிறதா கிளப் சேர்ந்தவங்க சொல்றாங்க என்றார் செக்யூரிட்டி. அத்தியாயம் 134. போனி கார்டன் கிஃப்ட். செக்யூரிட்டி கூறியதை கேட்டதும் ஐரனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. உடனே நான் வரேன், அவங்கள அமைதியாக்க பாருங்க என்று பதட்டத்துடன் கூறினாள் ஐரின். மேம், என்னால முடியல மேம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, உடனே நீங்க வாங்க என்று பயத்துடன் கூறினார் செக்யூரிட்டி. ஐரின் நிமிர்ந்த ஸ்கிரீனை பார்க்க ரிப்போர்ட்டர்ஸ் அனைவரும் சரவணன் முன்பு இருந்தனர். ஆனால் அவர்கள் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. எல்லோர் கவனமும் ஒரு பக்கம்தான் இருந்தது. இந்த ஈவென்ட்டை மெரைன் கிளப்பை சேர்ந்தவர் நடத்துகிறார் என்று சொன்னதில் இருந்து நிறைய பேர் மெரைன் கிளப்பில் இன்வெஸ்ட் செய்த காரணத்தினால் இங்கு வந்திருந்தனர். சந்திரிகா நிவி பக்கம் சென்று, நிவி, அது உன் ஃபியான்சி தானே என்று ஆர்வமாய் கேட்டாள். நிவியும் வேறு வழி இல்லாமல் ஆமா என்றிட, உன் சாய்ஸ் சூப்பர் என்றாள் சந்திரிகா. நிவிதான் அதிர்ந்தாள். அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த ஐரன் தான் அதிர்ச்சியில் இருந்தாள். இந்த விடயத்தை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. ஐரின் குடும்பத்தினர் தான் இதனை நடத்துகிறார்கள் என்று தெரிந்து சலசலப்பு ஏற்பட்டது. நிவேதிதா பக்கம் வந்தவள், நிவி, உனக்கு மிஸ்டர் மூர்த்தியை தெரியுமா என்று கேட்க மறுப்பாக தலையசித்தாள் நிவி. அவளுக்கு எப்படி அவரை தெரியும்? அப்போ உன்னோட சரவணனுக்கு கால் பண்ணி அவனுக்கு மிஸ்டர் மூர்த்தியை தெரியுமா இல்லையான்னு கேளு என்று படபடத்தாள் ஐரன். முன்பு திமிராக பேசியவளுக்கும் இப்பொழுது பேசியவளுக்கும் நிறைய மாற்றம் இருந்தது. நிவி அசையாமல் இருந்தாள். உடனே ஐரன், பிளீஸ் உடனே அவகிட்ட கேள, மிஸ்டர் மூர்த்தியால தான் இத சால்வ் பண்ண முடியும் என்று கெஞ்சினாள். ஐரன் மிஸ்டர் மூர்த்தியை இன்வைட் செய்யவில்லை. ஆனால் அவரே வந்திருக்கிறார். மெரைன் கிளப்பின் பெயரை பயன்படுத்தியதனால் தான் அவர் இங்கு வந்திருப்பார் என்று நினைத்தாள். சரி, உனக்காக கேக்குறேன் என்று சலித்துக் கொண்டே கூறிய நிவி சரவணாவிற்கு அழைத்தாள்.
சரவணாவிற்கு மூர்த்தியை தெரியும் என்றதில் நிவிக்கே ஆச்சரியம். அவள் போனை பிடுங்கிய ஐரன், சரவணா, நான் ஐரன், ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் மூர்த்தி கிட்ட பேசி இந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்றோம்னு சொல்றியா என்று கேட்டாள். மெரைன் கிளப்பை எதிர்த்தால் போனி கார்டனை 3 வருடத்திற்கு கான்ட்ராக்ட் எடுக்க போற வரையும் எதிர்ப்பது போல் இருக்கும் என்ற பயம் அவளுக்கு. இதை கேட்டதும், ஓ, சரியான ஆளுகிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்க. ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதே. என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நீ பேசுறதும் சரியா கேட்கலையே என வேண்டும் என்றே கூறினான் சரவணா. ஐரனுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. நேரத்தை கடத்த பிரச்சனை பெரிதாகும். பொய் சொல்லி ஆட்களை சேர்த்து இருப்பதனால் அனைவரின் கோபம் அவள் குடும்பம் பக்கம் திரும்பும். சரவணா, உனக்கு என்ன வேணும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் ஐரன். அவனிடம் கெஞ்சுவதை தவிர வேறு எதுவும் இப்பொழுது செய்ய முடியாது என்று அவளுக்கு தெரியும். நிவேதிதா கிட்ட மன்னிப்பு கேளு என நேரடியாக கூறினான் சரவணா. என்ன? நான் என்ன தப்பு பண்ண? நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என விருப்பம் இல்லாமல் கூறினாள் ஐரின். அவளால் நிவி முன்னே தலை குனிய முடியாது. ஐரின், நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ உன் நடிப்பை என் கிட்ட வச்சுக்காத. மன்னிப்பு கேட்கலனா போ, எனக்கு எதுவும் இல்ல என்றான் சரவணா. அதில் பல்லை கடித்துக் கொண்ட நிவியை பார்த்தாள். அவளிடம் மன்னிப்பு கேட்க அவளின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. பல வருடம் கழித்து இப்பொழுதுதான் நிவியை தோற்கடித்திருக்கிறாள். சதாம் போடா, எப்படி என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உனக்கு மிஸ்டர் மூர்த்திய தெரிஞ்சா என்ன? நான் மெரைன் கிளப்போட ஹெட் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன், ஆனா அவகிட்ட மட்டும் முடியாது என கடுப்புடன் கூறியவளுக்கு பாவம் அவன்தான் மெரைன் கிளப் ஹெட் என்று தெரியவில்லை. அப்போ நிலைமை ரொம்ப கஷ்டம் என்றான் சரவணா. உனக்கு மிஸ்டர் மூர்த்தியை தெரிஞ்சாலும் நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கில்லாதவன் தாண்டா என்று கூறி போனை வைத்தாள். உடனே அவளின் ஆட்களிடம் மெரைன் கிளப்பை பற்றி இருக்கும் செய்திகளை எடுக்குமாறு கூறினாள். ஐரின் போன் பேசி முடித்ததும், என்ன ஆச்சு என்று கேட்டாள் சந்திரிகா. அவளுக்கு பதில் சொல்லாமல் நிவேதிதாவை முறைத்தவள், சில பேரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அம்மா முன்னாடி நடிப்பாங்க, ஆனா நமக்கு பின்ன நிறைய வேலை பாப்பாங்க சந்திரிகா என கூறிட சந்திரிகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நிவிக்கு புரிந்தது. சந்திரிகா பக்கம் திரும்பி, என்ன கூட வரியா என்று ஐரின் கேட்டாள். எங்க போறோம் என்று ஆச்சரியமாய் கேட்டாள் சந்திரிகா. சம்பவம் ஒண்ணு நடக்க போது, அத பாக்க என பயம் இல்லாமல் கூறினாள் ஐரின். இன்று மட்டும் மெரைன் கிளப்பை சேர்ந்தவர் போனி கார்டன் கான்ட்ராக்ட் சைன் செய்து விட்டால் நிச்சயம் அவர் மூலமாக மெரைன் கிளப் உள்ளே நுழைய திட்டமிட்டிருந்தாள். மெரைன் கிளப்பில் நுழைந்தால் அவள் குடும்பத்தின் அந்தஸ்தும் மேலும் அதிகமாகும். நிவி, நீயும் எங்க கூட வரியா என்று சந்திரிகா கேட்க, நிவி பதில் சொல்வதற்கு முன்னே, எல்லாராலையும் அதை பாத்திர முடியாது என்று கூறி சந்திரிகாவை கையோடு அழைத்து சென்றாள் ஐரின். அங்கு பல பேர் சலசலக்க ஐரின் அதனை பொருட்படுத்தவில்லை. அவள் மூளையில் இருப்பது ஒருவரே, அந்த கான்ட்ராக்டை சைன் செய்ய போகும் நபர். சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் அவளை பாராட்டி கொண்டிருக்க லேசான சிறு தலை அசைப்பை பதிலாய் கொடுத்தாள். சற்று முன் நடந்ததை மறந்து நொடிக்கு ஒரு முறை வாட்சை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் ஏன் அவரை காணோம் என்று வாசலை பார்த்தபடியே பதட்டத்துடன் கேட்டாள் ஐரின். அவளின் அசிஸ்டன்டும் நேரத்தை பார்த்து, மேம், நான் வேணும்னா அவருக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லவா என்று கேட்டான். உடனே மறுப்பாக தலையசைத்த ஐரின், என்ன சீக்கிரம் வர சொல்லணுமா? அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்கள போய் நம்ம இஷ்டத்துக்கு வர சொல்லணும்னு சொல்ற என்று கடிந்து கொண்டாள். கான்ட்ராக்டை சைன் பண்ண வருபவரிடம் தன்மையாக நடந்து கொள்ள நினைத்தாள். சிறிது யோசித்த அசிஸ்டன்ட், ஓகே மேம், அப்போ நான் டோர் கிட்ட போய் வெயிட் பண்றேன், அவர் வந்ததும் இன்ஃபார்ம் பண்றேன் என்றான். சரி என்றவள் அவளின் வாழ்வின் உச்சியை தொடுவதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவளின் அசிஸ்டன்டின் மகிழ்வான குரல் கேட்டது. வெல்கம் மிஸ்டர் சரவணா என்று சத்தமாக கூறியவன், இந்த பக்கம் வாங்க என்று அழைத்து வந்தான். குரலை கேட்டதும் ஐரின் ஆர்வமானாள். அவள் பர்சில் இருக்கும் சிறிய கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டவள் கான்ட்ராக்டை கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறினாள். அந்த பக்கம் இருந்தவர்களும் உள்ளே வருபவரை பார்க்க ஆர்வமானார்கள். அந்த நபர் எப்பேற்பட்ட ஆள் என்று பார்க்க நினைத்தார்கள்.
உள்ளே நடந்து வருபவனை கண்டு பெரும் அதிர்ச்சியில் உறைந்தாள் ஐரின். இந்த சரவணா இங்க என்ன பண்றான் என்று யோசித்தாள். சரவணா என்ற பெயரில் ஒருவன்தான் இருப்பானா என்ன என்று அவளது எண்ணம். அதனால் அவள் பெரிதாய் அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அவனை அங்கு கண்டதும், ஏன் இவனை போய் உள்ள விட்ட என்று கடுப்பாக கேட்டாள் ஐரின். இவன்தான் போனி கார்டன் கான்ட்ராக்டை சைன் செய்ய வந்திருக்கிறான் என்று அவள் நம்பவில்லை. மேம், என்ன பேசுறீங்க நீங்க என்று புரியாமல் கேட்டான் அசிஸ்டன்ட். தலையை மறுப்பாக அசைத்தாள் ஐரின். நீ தப்பு பண்ணிட்ட, இவன் இல்ல, தப்பான ஆள நீ உள்ள கூட்டிட்டு வந்துட்ட என்று கூறினாள். அதில் அந்த அசிஸ்டன்டின் முகம் மாறியது. இல்ல, நம்ம தப்பு பண்ணல மேம் என்று அவன் அவசரமாக கூறினான். கான்ட்ராக்ட் பத்தி நம்ம கிட்ட பேசினது, சைன் பண்ண போறதா சொன்னது மிஸ்டர் ரத்னம் தானே? இவன் எப்படி இங்க என்று அவசரமாக கேட்டாள் ஐரின். அந்த அசிஸ்டன்டும் யோசித்து ஆம் என்பது போல தலையசைத்தான். ஆனால் இப்பொழுது கான்ட்ராக்டை கையில் வைத்திருப்பது சரவணன் ஆயிற்றே. சரவணன் நக்கலாய் ஐரினை பார்த்தவன், ரத்னம் என்னோட அசிஸ்டன்ட், ஏன் எனக்கு அசிஸ்டன்ட் இருக்க கூடாதா என்று சிரிப்பை மட்டுப்படுத்திக் கொண்டே கேட்ட சரவணா ஐரின் திகைத்து விட்டாள். நீண்ட நேரம் அதிர்ச்சியில் எதுவும் பேச முடியாமல் அப்படியே நின்றாள். அவளின் முகம் வெளுத்தது. இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என திட்டியவனை இன்று தம் போனி கார்டனின் விலையை கூட பார்க்காமல் 3 வருடம் கான்ட்ராக்ட் எடுத்துக் கொள்ள வந்தான் என்று நினைத்தாள். அவளுக்கு இதனை ஜீரணிக்கவே நேரம் பிடித்தது. மிஸ்டர் சரவணா, பியோனி கார்டன் கான்ட்ராக்ட சைன் பண்ண காரணம் என்ன என்று அங்கே இருந்த பத்திரிகையாளர் ஒருவர் அவனிடம் கேட்டார். சரவணா வேண்டுமென்றே, பியோனி கார்டனை பத்தி நல்லா கேள்விப்பட்டேன். நான் இதை சைன் பண்ணிட்டு நான் அட்மையர் பண்ற ஒருத்தருக்காக இத கிஃப்ட் பண்ண போறேன் என்றான் சரவணா. என்ன கிஃப்டுக்காக இவ்ளோ பணத்தை செலவு பண்ணணுமா? யாரா இருக்கும் அது? என்ன கிஃப்டுக்காக இவ்ளோ பணத்தை செலவு பண்ணணுமா? யாரா இருக்கும் அது என்று அங்கு உள்ளவர்கள் பேசிக்கொள்ள, மிஸ்டர் சரவணா, இத நீங்க யாருக்கு பிரசன்ட் பண்ண போறீங்க என்று இன்னொருவர் கேட்க, ஐரினை அழுத்தமாக பார்த்தவன், நிவேதிதா ஜெயக்குமார் என்று சரவணன் கூற, ஐரினுக்கு கால்கள் வலுவிழந்து தரையில் பொத்தென விழுந்தாள். அத்தியாயம் 135. மிரட்டும் ஐரின். சரவணா நிவேதிதாவிற்காக அந்த இடத்தை வாங்குகிறான் என்று கூறியதும் அங்கு பெரும் சலசலப்பு உண்டானது. நிவேதிதா கொடுத்து வைத்தவள் என்று அங்கு உள்ளவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு செலவு பண்றான்? எனக்கு பொறாமையா இருக்கு. ஆமா, 3 வருஷத்துக்கு பியோனி கார்டன் எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு லவ் இருந்தா இப்படி பண்ணுவான்? அவ கேர்ள் ஃபிரெண்ட் அழகான பூக்களை பாக்கணும்னு இவ்ளோ மெனக்கேடுறான். எனக்கு இந்த மாதிரி ஒருத்த அமையிலேயே என்று கூட்டத்தில் இருந்த பெண்கள் பொறாமையில் பொங்கினர். சரவணனின் காதலியாக தாம் இருக்க மாட்டோமா என்று ஏங்கினர். ஐரினோ எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அதிர்ச்சியிலேயே நின்று இருந்தாள். நிவேதிதா முன்னே பந்தா காட்டிட அவள் நினைத்திருந்தாள். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறியது. இவ்வளவு நேரம் சரவணனை மட்டமாய் பார்த்தவள் இப்பொழுது கண்கள் மின்ன அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஐரினுக்கு மனம் கசந்தது. மொத்த கவுஸ்டவுனுக்கே இன்று பியோனி கார்டன் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போவது தெரியும். மெரின் கிளப்பை வைத்து போலியாக செய்தி பரப்பி ஆட்களை சேர்த்தவள் தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் உணர்ந்தாள். வேறு வழி இல்லாமல் சரவணனை புன்னகையுடன் வரவேற்றவள் பேனாவை அவனிடம் நீட்டினாள். மிஸ்டர் சரவணா, பியோனி கார்டனுக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு என்று கூறியவள் அவன் சைன் செய்வதற்காக காத்திருந்தாள் ஐரின். சரவணா அவள் கையில் இருந்த பேனாவை வாங்கவில்லை. பத்திரிகையாளர்கள் கேள்வியாக பார்க்க ஐரினுக்கு அவமானமாய் இருந்தது. மிஸ்டர் சரவணா, பிளீஸ் இத சைன் பண்ணுங்க. நீங்க வேற என்ன ரிக்வெஸ்ட் சொன்னாலும் நான் செய்றேன் என தன்மையாக கூறினாள் ஐரின். குப்பை போல் பார்த்தவனை இப்பொழுது கோபுரத்தில் உச்சியில் பார்க்கிறாள். நிவிக்காக இவ்வளவு செய்கிறான் என்று அவனை உச்சியில் கண்டாள். அவளுக்கும் நிவிக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தாள். இன்னும் ஓனர் வரலையே, அவ இல்லாம நான் எப்படி சைன் பண்ண முடியும் என்று அசட்டையாக கேட்டான் சரவணா. அதில் ஐரின் முகம் வெளுத்தது. இந்த 3 வருட லீசுக்கு விடும் பணமே பியோனி கார்டனை சீரமைப்பு செய்த செலவை எல்லாம் ஈடுகட்டும். போய் நிவேதிதாவை இங்க கூட்டிட்டு வா என்று மேலும் தாமதிக்காமல் அவளின் அசிஸ்டன்டிடம் கூறினாள் ஐரின்.
அவனுக்கு ஐரன் பற்றி நன்றாய் தெரியும் என்பதனால் தலையை சொரிந்து கொண்டே தயங்கி இருக்க, சொல்றதை எதையும் உருப்படியா பண்ணாத என்று பல்லை கடித்த ஐரன் சந்திரிகா பக்கம் திரும்பினாள். சந்திரிகா, எனக்காக நிவேதிதாவை இங்க கூப்பிடுறியா என்று புன்னகையுடன் கேட்டாள். அப்பொழுதுதான் சந்திரிகா நடப்பிற்கே வந்தாள். இத்தனை நேரம் சரவணனை தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நிவேதிதாவை நினைத்தால் அவளுக்கு பொறாமையாக இருந்தது. சரவணன் மீது இருக்கும் பிடித்தத்தை மீடியா முன்பு அவள் வெளிக்காட்ட விரும்பவில்லை. அதனால் உடனே, ஓகே, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்றாள் சந்திரிகா. நிவேதிதாவை தேடி சென்றவள் 20 நிமிடம் கழித்து அங்கு வர, ஏய் நிவேதிதா எங்க என்று கேட்டாள் ஐரன். அவளை எங்கு தேடிய காணோம் என்றாள் சந்திரிகா. லேசாய் அவளை முறைத்த ஐரன், ஏய் என்ன வேணும்னு பண்றியா என்று கேட்டாள். நிஜமா அவளை காணோம் என்றாள் சந்திரிகா. ஏதோ போனால் போகட்டும் என்று அவளுக்கு உதவி செய்கிறாள். அவளையே சந்தேகப்படுகிறாளே. ஐரன் பல்லை நரநரவென கடித்தாள். நிறைய பேர் ஐரன் அசிங்கப்படுவதை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தனர். எப்படியாவது இதனை சரி பண்ண வேண்டும் என்று நினைத்து, நானே அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன் என்று கூறி கூட்டத்தை விட்டு தள்ளி சென்று நிவிக்கு அழைத்து பார்த்தாள். ஆனால் அவளின் நேரம் நிவேதிதா அழைப்பை ஏற்கவில்லை. உண்மையிலே இங்கிருந்து சென்று விட்டாலோ என்று யோசித்தாள் ஐரன். எரிச்சலில் பல தூய தமிழ் வார்த்தைகளில் அவளை திட்டிக் கொண்டிருந்தவள் நிவேதிதா வேண்டுமென்றே செய்கிறாள் என்று நினைத்தாள். அவளை கோவப்படுத்தவே இருவரும் சேர்ந்து கொண்டு இப்படி செய்வது போல் தோன்றியது. நிவி இல்லாமல் அவன் வேறு சைன் செய்ய மாட்டேங்கிறானே என்று அவள் நொந்து கொள்ள, அவளிடம் வேகமாய் ஓடி வந்த செக்யூரிட்டி, மேம், நீங்க மிஸ் குமார தேடுறீங்களா என்று கேட்க, இறுகிய முகத்துடன் ஆமா என்றாள் ஐரன். மேம், அவங்க வேற ஒருத்தர் கூட கொஞ்ச நேரம் முன்னதான் வெளியே போனாங்க என்று சிறிய குரலில் கூறினார். அதில் புருவம் சுருக்கினாள் ஐரன். யாரோ ஒருத்தர் கூட போனாளா? இங்க வந்தவங்க முக்காவாசி மெரன் கிளப்ல இருந்து வந்தவங்க. அதுலயும் ஜஸ்ட் கிளப் நேம் யூஸ் பண்ணோன்னு பாதி பேர் போயிட்டாங்க. இப்போ யார் கூட அவ போயிருப்பா என்று யோசித்தாள் ஐரன். ஏற்கனவே அவர்களின் பெயர் அடிபட்டிருக்க, இப்பொழுது சரவணனும் சைன் பண்ணாமல் போனால் இன்னும் அவள் குடும்பத்தின் மானம் போகும். அவ யார் கூட போனா என்று கேட்டாள் ஐரன். அது எனக்கு யாருன்னு தெரியல மேம் என்றார் செக்யூரிட்டி. நிவி பாதியிலேயே விட்டு செல்பவள் இல்லையே என்று யோசித்தவள், நான் போய் சிசிடிவில பாக்குறேன் என்று கூறி மானிட்டரிங் ரூம் உள்ளே சென்றாள். அங்கு சென்று செக்யூரிட்டி கேமரா பார்த்தவள் முகம் பிரகாசம் அடைந்தது. லேசா இதழை வளைத்து சிரித்தாள் ஐரன். நிவேதிதா ஒருவனுடன் வெளியே சென்று விட்டாள். நிவி யாருடன் சென்றாள் என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். இதில் எள்ளலாக நகைத்தவள், அச்சோ சரவணா, நீ ரொம்ப பாவம், ரொம்ப அசிங்கப்பட போற என்று வில்லத்தனமாய் சொல்லியவள் சரவணா இருக்கும் இடத்திற்கு சென்றாள். நேராக சரவணா அருகில் அவள் செல்ல, அங்கு இருப்பவர்கள், மிஸ் ஐரின், உங்க கஸ்டமரை நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க. எங்கே மிஸ் குமார் என்று ஒருவர் கேட்டார். நான் வர்றப்பயே பார்த்தேன். மிஸ் ஐரின், மிஸ் குமாரை நீங்க ஒழுங்காவே ட்ரீட் பண்ணலே. 2 ஃபேமிலிக்கு நடுவுல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைச்சேன் என்று அங்கு இருப்பவர்கள் தங்களுக்குள் பேச, ஐரன் வலுக்கட்டாயமாக அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். சரவணன் பணக்காரனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் அவனுக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அதனை அவன் கையொப்பம் போட வேண்டும். சரவணனை நெருங்கியவள் அவன் காதில், என்ன மிஸ்டர் சரவணா, நிவேதிதாக்கு கிஃப்ட் கொடுக்க நினைச்ச, ஆனா அவ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா போல. அவ இங்கிருந்து வெளியே போயிட்டா. இப்ப கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண என்றாள் ஐரன். தன்னையே மிரட்டுகிறாளா என்று நினைத்தவன், சைன் பண்ண முடியாது, என்ன பண்ணுவ என்று கேட்டான் சரவணா. ஏற்கனவே எல்லோரிடமும் சொல்லிவிட்டான். இப்பொழுது நிவேதிதா இல்லாமல் அவன் சைன் பண்ணால் அவனுக்கு பெருத்த அவமானமாக இருக்கும். இப்பொழுது நிவேதிதா வந்தே ஆக வேண்டும். அப்புறம் உங்க இஷ்டம் மிஸ்டர் சரவணா, நீங்க சைன் பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம். ஆனா இங்க நிறைய பேர் எங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்றது எங்களுக்கு கௌரவம் தான். ஆனா மிஸ்டர் சரவணா, எனக்கு பிரச்சனை கொடுக்க நினைச்சா அது அவ்வளோ ஈஸியானது இல்லன்னு தலையில ஏத்திக்கோ என கடுப்பாக கூறினாள் ஐரன். சரவணாவுக்கு பயம் இல்லை.
மிகவும் சுவாரஸ்யமாய் அவளை பார்த்தவன், சரி, அப்போ உன்னை கஷ்டப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு நானும் பாக்குறேன். நீயும் உன் எக்ஸ்ட்ரீமுக்கு போய்க்கோ. எனக்கு இதெல்லாம் சாதாரண மேட்டர். அதில் வெடித்து சிரித்தாள் ஐரின். சிரிப்பு மூட்டாத சரவணா, உன் இஷ்டத்துக்கு கதை அளக்குற. நீ பணக்காரனா இருக்கலாம், ஆனா உன்னால என்னையும் என் ஃபேமிலியையும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல, அதிகாரமும் தேவை. உன்கிட்ட அது ரெண்டும் எங்க அளவுக்கு இல்ல. சோ வெட்டியா பந்தா பண்ணாம நான் சொல்றத கேளு. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், ஒழுங்கா சைன் பண்ணு என்றாள் ஐரின். அவள் பேச்சில் இருந்து அவனுக்கு கொடுக்கும் மரியாதையும் மொத்தமாய் மாறியது. உன் சான்ஸ நீயே வச்சுக்கோ, எனக்கு அது அவசியம் இல்ல என்று கூறி அவனின் பேனாவை கீழே வைத்தான் சரவணா. உனக்கு சொன்னா புரியாதுல, நான் சிசிடிவில என்ன பார்த்தேன்னு உனக்கு காட்டுறேன் என்று கூறி அதனை சரவணனிடம் காட்டினாள். நல்லா பாருப்பா என்று நக்கலாக கூறினாள் ஐரின். அந்த வீடியோவில் நிவேதிதா பியோனி கார்டனை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். இலக்கிய இன்றி வெறித்து பார்த்தவள் சட்டென்று ஒருவரை பார்த்து மகிழ்ந்தாள். அந்த நபர் பின்னே நிவேதிதா ஆர்வமாக ஓடினாள். அந்த நபரிடம் அவள் போனை கொடுத்து நம்பரை கூட கேட்டாள். இதையெல்லாம் பார்த்த சரவணாவிற்கு அதிர்ச்சியாய் இருந்தது. சரவணனுக்கும் நிவிக்கும் இடையே எந்த உறவும் இல்லைதான். சரவணா அவளின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் தலையிட்டதில்லை. ஆனாலும் அவள் இப்படி கிளம்பியதை பார்க்க அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. நிவி அவளாக முன்வந்து யாரிடமும் பேசி அவன் பார்த்ததில்லை. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ இந்த இடத்த கிஃப்ட் கொடுக்க நினைச்ச பொண்ணு வேற ஒருத்தன் கூட போயிட்டான்னு தெரிஞ்சா எல்லாரும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க யோசிச்சியா சரவணா? நீதான் ஹாட் டாபிக்கா இருப்ப. அதுவும் அவ ஃபியான்சின்னு சொல்லி அவ இன்னொருத்தன் கூட நீ சைன் பண்ற நேரத்துல வெளியே கிளம்பிட்டதா சொன்னா யாருக்கு நஷ்டம் அசிங்கம் எல்லாம் என்று இதழை ஒரு பக்கமாய் வளைத்து கேட்டாள் ஐரன். என்ன மிரட்டறியா என்று கேட்ட சரவணன் பேனாவை விட்டெறிந்தான். அத்தியாயம் 136. எதுவும் செய்ய முடியாது. கடுப்பில் பேனாவை தூக்கி எறிந்தான் சரவணா. தன் மிரட்டல் பேச்சு அவனிடம் எடுபடவில்லை என்று ஆச்சரியமாய் அவனை பார்த்தாள் ஐரின். அங்கு இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களும் அதிர்வுடன் நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அவர்களுக்கு பெரிய செய்தி கிடைத்தது. சரவணா, என்ன பண்ற? எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. ஏற்கனவே எனக்கு இன்னைக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. சோ எனக்கு திரும்பி அவமானப்படுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா உன் நிலைமை நினைச்சு பாத்தியா? உன்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்று நக்கலாய் கேட்டாள் ஐரன். அவ்ளோ அக்கறையா என்று புருவம் உயர்த்தி கேட்டான் சரவணா. ஆணவமாக இதழை வளைத்தவள், நிவேதிதா தான் இங்கிருந்து போயிட்டாளே, இன்னும் ஏன் இவ்ளோ திமிரா இருக்க என்று கேட்டாள் ஐரன். சரவணா நிவி இங்கு இருந்து செல்லுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. இங்கு வருவதற்கு முன் நிவேதிதாவிற்கு பியோனி கார்டனை கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை. இங்கு வந்து அந்த இடத்தை பார்த்த பின்தான் அவனின் கம்பெனி மீட்டிங் இங்கு நடத்த இந்த இடம் ஏதுவானது இல்லை என்று தெரிந்தது. இதில் ஐரின் வேறு இந்த இடத்தை பற்றி தேவையில்லாமல் ஹைப் செய்திருக்க அவனின் கம்பெனி இங்கு கான்பரன்ஸ் நடத்த இந்த இடம் சரியாக இருக்காது. அதனால்தான் இதனை நிவேதிதாவிற்கு கொடுக்கும் எண்ணத்திற்கு வந்தான். ஹோ, இதான் முடிவா என்று கடுப்பாக கேட்டாள் ஐரன். என்ன பேசுறா இவ? ஐரனுக்கு அறிவே இல்ல. கான்ட்ராக்டர் கூட எதுக்கு ஆர்கியூ பண்றா? என்னமோ பியூனி கார்டன் ரொம்ப வேல்யூன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் சரவணா மட்டும் இந்த இடத்த வாங்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க கார்டன் அப்படியே சும்மா தான் கிடக்கணும். அங்கு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அனைவரும் சரவணாவிற்கு சாதகமாய் நின்றனர். இவ்வளவு பாம் கொடுத்தும் பியோனி கார்டனை வாங்குபவனிடம் பணம் கொட்டி கிடைக்கும் என்று அறிந்திருந்தனர். அங்கு வந்து இருந்த பல கம்பெனிகள் சரவணனை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தனர். அவனுடன் பழக்கத்தில் இருக்கவும் விரும்பினர். ஐரன் பயங்கரமாய் சரவணனை முறைத்துக் கொண்டிருந்தாள். அவளின் கோபத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உன்னை என்ன பண்ற பார் சரவணா என்று கோபத்தில் கூறியவள் நேராக அங்கு இருக்கும் ஸ்டேஜிற்கு சென்று மைக்கை எடுத்து தொண்டையை செருமினாள். இங்கு வந்திருக்கும் பிசினஸ் மேன்களும் சரவணன் பக்கம் இருப்பது அவளுக்கு பொறுக்கவில்லை. அவள் தொண்டையை செருமிய உடனே அனைவரும் அமைதியாகினர். பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர்.
சரவணன் பக்கம் நின்று கொண்டிருந்த சந்திரிகா அவனிடம், உனக்கு நிவேதிதாவை எவ்வளவு நாளா தெரியும் என்று கேட்டாள். மியலிய மந்த் என்றான் சரவணா. சந்திரிகாவிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. முழுதாய் 1 மாதம் கூட ஆகாமல் இருவரும் என்கேஜ்மெண்ட் செய்து கொண்டார்களே என்று நினைத்தான். அப்போ கண்டிப்பா அந்த வீடியோல இருக்கிற ஆள யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படித்தானே என்று கேட்டாள் சந்திரிகா. அதுல ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான் சரவணா. ஒன்னும் இல்ல, இது வெறும் கோஇன்சிடென்ஸ். திடீர்னு அவன் திரும்பி வந்திருப்பான். நிவி வேணும்னே இப்படி இங்க இருந்து போயிருக்க மாட்டா. அவ வெறும் சீனியர் தான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா வேணும்னே இங்க இருந்து போயிருக்க மாட்டா என்று சந்திரிகா கூறினாள். இதிலே அந்த நபர் நிவிக்கு முக்கியமான ஆள் என்று புரிந்து கொண்டான் சரவணா. நீ ஜாக்கிரதையா இரு, ஐரின் ரொம்ப கோவமா இருக்கா என்று சரவணனிடம் எச்சரிக்கை செய்தாள் சந்திரிகா. அதில் லேசாய் புன்னகைத்தான். நீ கவலைப்படாத, அவளால ஒன்னும் பண்ண முடியாது என சரவணா கூற சந்திரிகா அதிர்ந்தாள். அவளுக்கு ஐரினை பற்றி நன்றாய் தெரியும். கோபத்தில் பழிவாங்க என்ன வேண்டும் என்றாலும் செய்வாள் என தெரியும். இதில் அவள் கையில் வேற மைக்கை எடுத்து விட்டாள். என்ன சொல்ல போகிறாள் என்று சந்திரிகா பார்த்து கொண்டிருந்தாள். ஐரின் பேசும் முன்பு வெளியே இருந்து இருவர் அந்த இடத்திற்கு வந்தனர். வந்தது ஐரினின் தாத்தா கிளேசன். கிளேசனுக்கு மிகப்பெரிய மதிப்பு அவர்கள் குடும்பத்தில். கோஸ்டவுனிலே போற்றக்கூடிய ஆள் அவர். அவரால் தான் இன்று மொத்த குடும்பமே இந்த நிலைமையில் இருக்கிறது. கிளைசனும் நிவியின் தாத்தாவும் நெருங்கிய நண்பர்கள். அதனால்தான் இரு குடும்பமும் நல்ல பழக்கத்தில் இருக்கிறது. ஏன் அவர் இங்க வந்திருக்காரு? பல வருஷமா அவரை இந்த ஊர்ல பாக்கலையே என்று அங்கு இருந்தவர்கள் தாத்தாவை பார்த்து ஆச்சரியமாய் பேசிக் கொண்டனர். அவர் வந்ததே ஆச்சரியம் என்றால் அவருடன் வருபவரை கண்டு அங்கு இருந்தவர்கள் மேலும் ஆச்சரியமாய் பார்த்தனர். சொல்ல போனால் கிளைசன் தாத்தா அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். மிஸ்டர் மூர்த்தி, இந்த பக்கம் வாங்க பிளீஸ் என்று முன்னே நடந்த தாத்தா அவரை வழி நடத்தினார். அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தனர். மூர்த்தி சரவணன் முன்பு வந்து நின்றவர், சாரி மிஸ்டர் சரவணா, நான் லேட் பண்ணிட்டேன். நான் பியூனி கார்டனை பத்தி இவங்க ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். கிளைசன் உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணும்னு சொன்னாரு என்று கூறினார் மூர்த்தி. தாத்தாவை கண்டதும் திகைத்து விட்டாள் ஐரின். சரவணா சாதாரண பணக்காரன், நிவேதிதாவை கவர அவன் இதையெல்லாம் செய்கிறான் என்று நினைத்தாள். ஆனால் மூர்த்தி கூறியதை கேட்டதும் அவளுக்கு நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. சந்திரிகா சொன்னது உண்மை என கண்கூடாக பார்த்தாள். மிஸ்டர் மூர்த்தி ஒன்றும் சரவணனிடம் தன்மையாக மட்டும் நடந்து கொள்ளவில்லை. அவளின் சொல்லிற்காக காத்து கொண்டிருக்கிறார். கிளேசனே சரவணன் முன் அமைதியாய் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். கிளேசன் அதிர்ச்சியாக நின்றார். சரவணன் தான் மெரைன் கிளப்பிற்கு பின்னால் இருப்பது தெரிந்து அவன் மீது அவருக்கு அதீத மதிப்பும் மரியாதையும் பெருகியது. மிஸ்டர் சரவணா, இது எங்க தப்பு தான். இந்த பிரச்சனை சரி பண்ணத்தான் நான் இங்க வந்தேன். நானே உங்களுக்கு பியூனி கார்டனை கொடுக்கறேன். உங்களுக்கு ஓகேவா? மிஸ்டர் சரவணா, பிளீஸ் என் குடும்பத்தை மன்னிச்சிருங்க என்று அடக்கமாக கேட்டார் கிளைசன். என்ன, கிளைசன் பியூனி கார்டனை சரவணனுக்கு கொடுக்கறாரா? என்ன நடக்குதுங்க என்று அங்கிருந்த அனைவரும் வாயடித்து பார்த்து கொண்டிருந்தனர். ஐரனுக்கு தான் அவள் தாத்தா பற்றி தெரியுமே. அவர் எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்ய மாட்டார். பல வருஷமாய் அவர்தான் முன்னோடியாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். கிளைசன் கூறியதும் சரவணா ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. கிளைசன் ஐரின் பக்கம் திரும்பி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கடுமையான குரலில் அவர் கேட்க ஐரனுக்கு உடல் நடுங்கியது. சரவணனை அசிங்கப்படுத்த போகிறேன் என்று அவளால் சொல்ல முடியுமா என்ன? இதை சொன்னால் அவளை வெளுத்து விடுவாரே. அவள் திரு திருவென முழிப்பதை பார்த்தவர், நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன் என்று மிரட்ட ஐரின் நடுங்கினாள். பயந்தவள், சரவணாக்கு வாழ்த்து சொல்ல வந்த பியோனி கார்டனுக்கும் என்று நடுக்கத்துடனே அவள் சமாளித்தாள். பியோனி கார்டனை சும்மா தூக்கி கொடுப்பதை பார்க்க அவளுக்கு நெஞ்சில் ரத்தம் விழுந்தது. அவள் தாத்தா எடுத்த முடிவிற்கு மறுபேச்சே இல்லையே. நல்ல வேலை, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. நானும் இங்க சீக்கிரமா வந்துட்டேன். ஒழுங்கா இறங்கி வந்து மிஸ்டர் சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு என்றார் கிளைசன். முகத்தை தொங்க போட்டுக் கொண்ட ஐரன் வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்தாள். சரவணன் முன் தலை குனிந்தவள், மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம இப்படி நான் பண்ணிட்டேன். பிளீஸ்
ஐம் சாரி என்றாள் ஐரன். இதுதான் நீ மன்னிப்பு கேக்குற லட்சணமா என்று தாத்தா மிரட்டி, இங்க பாரு, ஒழுங்கா கவனிச்சுக்கோ. சரவணாவ நம்ம மொத்தம் குடும்பம் நினைச்சாலும் பகச்சுக்க முடியாது, புரியுதா என்று கூறிட அதிர்வுடன் அவரை பார்த்தாள் ஐரன். தாத்தா, யார் அவன் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ஐரன். மெரைன் கிளப் இவரோடதுதான் என்று தாத்தா கூற ஐரனின் கால் மரத்து போனது. உலகமே காலுக்கு கீழ் சுழல்வது போல் உணர்ந்தாள் ஐரன். ஐயோ தாத்தா, இப்ப நான் என்ன பண்றது என்று பதட்டத்தில் கேட்டாள் ஐரன். இனி பியோனி கார்டன் சும்மா கொடுத்தால் என்ன? இந்த பிரச்சனை மட்டும் சரி கட்டவில்லை என்றால் மொத்த குடும்பமும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடுமே. உடனே போய் நிவேதிதாவ கூட்டிட்டு வா. பிரஸ் எல்லாத்தையும் முதல்ல ஸ்டாப் பண்ணு. இன்னும் அசிங்கப்பட நினைக்கிறியா என்று கடிந்து கொண்டார் கிளைசன் தாத்தா. மிஸ்டர் சரவணா, நான் கிளேஷன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன் என புன்னகையுடன் கூற அதில் தலையசைத்த சரவணா ஐரன் பக்கம் திரும்பி, உனக்கு நிவி எங்க போயிருக்கான்னு தெரியுமா என்று கேட்டான். செக்யூரிட்டி தான் அவ வெளியே போனதா சொன்னாரு, ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது என்றாள் ஐரன். சரவணா நிவிக்கு அழைக்க பார்க்க அதற்கு முன் அவனுக்கு அழைப்பு வந்தது. புதிய நம்பராக இருக்க யோசித்தவன் மெல்ல அழைப்பை ஏற்க, சரவணா, நான் தான் என்று போன முறை அழைத்தவன் அழைத்திருந்தான். நீயா என்று சரவணா புருவம் சுருக்க, நானேதான். என்ன, இன்னைக்கு டின்னருக்கு வரலையா நீ? ரத்தனம் கூட இங்கதான் இருக்கான். நீ தேடிய ஒருத்தி, அவளும் இங்கதான் இருக்கா என்று அவனே வாலண்டியராக அவனை அழைத்தான். அத்தியாயம் 137. சீனியர். ரத்தினம் அவனை கண்டுபிடித்து விட்டார். அவனை தனக்கு அழைப்பான் என்று சரவணா எதிர்பார்க்கவில்லை. இதில் இவனை அவன் மிரட்டுகிறான். நிவி மேல கைய வச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கர்ஜித்தான் சரவணன். ரொம்ப யோசிக்காத, நிவி எனக்கும் ஸ்பெஷல். சோ அவளை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் என்று கூறியவன், இன்னைக்கு 7:30 மணிக்கு ரோசி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுவோம் என்று அழுத்தமாய் கூறி அழைப்பை துண்டித்தான் அவன். சரவணா யோசனையில் மூழ்கினான். மிஸ்டர் சரவணா, ஏதாவது ப்ராப்ளமா என்று அவன் அருகில் இருந்த மூர்த்தி கேட்டார். இல்ல, ஒண்ணும் இல்ல என்றான் சரவணா. அவன் அருகில் இருந்த கிளைசன் தாத்தா உடனே, மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு கோஸ்ட் டவுன்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன் என்றார். சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. ஐரன் போல் அவள் தாத்தா இல்லையே. எனக்கு தெரியும், என்னால உங்களுக்கு பெருசா எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு. ஆனா கண்டிப்பா என் சக்திக்கு உட்பட்ட எதையும் நான் பண்ணுவேன். எனக்கு இங்க நிறைய பேத்த தெரியும் என்று கூறினார் கிளைசன். ஓகே என்று கூறிய சரவணா உடனே போனை எடுத்து பார்த்தான். அதில் சிலவற்றை பார்த்தபடியே அங்கிருந்து வெளியேறினான். அந்த கார்டனை விட்டு அவன் வெளியேறிய பின் ஐரன், தாத்தா, அந்த சரவணா உண்மையாலுமே யாரு என்று கேட்டாள். யாருகிட்ட மோதணும்னு உனக்கு விவஸ்தையே இல்ல. அவன் தகுதிக்கு நாமெல்லாம் அவன் முன்னாடியே நிக்க முடியாது. இதுதான் நீ ஒரு வேலையை பண்ற லட்சணமா? இதை எப்படி நீ சரி பண்றன்னு நானும் பாக்குறேன் என்று தாத்தா கோபமாக கூற ஐரனுக்கு உடல் நடுங்கியது. இப்படி என்றால் நிவிக்கு சமமாய் தம்மால் இருக்க முடியாது என்று நினைத்தவள் ஏன் நிவிக்கு சரவணன் மீது எந்த காதலும் இல்லை என்று குழம்பினாள். அவள் மூளையில் 1000 கேள்விகள் வர, ஆனால் கேட்கும் தைரியம்தான் அவளுக்கு இல்லை. சரவணா வெளியே சென்றதும் சந்திரிகாவும் அவன் பின்னே சென்றாள். உனக்கு ஹெல்ப் வேணுமா என்று அவள் கேட்க ஐரனுக்கு அவள் தேவலாம் என்று நினைத்தான். ஆனாலும் இல்ல, இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் என்றான் சரவணா. அவன் ரோசி ஹோட்டலை பற்றி பார்த்து கொண்டிருந்தான். பிரான்சில் இருக்கும் ஒரு நபருக்கு கீழ் அது இருக்கிறது. நான் உனக்கு நிவி பத்தி சொல்றேன். அந்த பையன் எங்க கூட தான் படிச்சான். அவங்க 2 பேருக்கும் நல்ல பழக்கம். நிவிக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையா இருக்கும். சாதாரண பசங்களை அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா என்றாள் சந்திரிகா. உனக்கு ரோசி ஹோட்டலை பத்தி தெரியுமா என்று கேட்டான் சரவணா. கொஞ்சம் தெரியும். பிரான்ஸ் கவுன்சில் பில்டிங் பக்கத்துல இருக்கு. அதோட இன்வெஸ்டர் கூட பிரான்ஸ சேர்ந்தவரு. அங்க போறது அவ்வளவு நல்லதில்ல. உன்னை அங்க யாராவது டின்னருக்கு கூப்பிட்டா நீ போகாம இருக்கிறது பெட்டர்னு சொல்லுவ என்றாள் சந்திரிகா.
சரவணா மீண்டும் அந்த ஹோட்டலை பற்றி இன்டர்நெட்டில் பார்த்தான். அதனின் இன்வெஸ்டர் பற்றி எந்த தகவலும் இல்லை. நல்லா இருக்கிறதே என்று நினைத்தவன் அந்த இடத்திற்கு வர சொன்னதற்கான காரணம் இருக்கும் என்று நினைத்தான். காரில் ஏறும் முன் அவன் ரத்தினத்திற்கு அழைத்தான். அவரின் செல்லுக்கும் அழைப்பு போகவில்லை, நிவி செல்லிற்கும் அழைப்பு போகவில்லை. அதனால் ஜஸ்டினுக்கு அழைத்தான். பாஸ், உங்க போன் காலுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று அழைப்பை ஏற்றதுமே குதூகலமாக கூறினான் ஜஸ்டின். அதில் புன்னகைத்த சரவணா, நான் சொன்னதை நீ ரெடி பண்ணிட்டியா என்று கேட்டான். வெல், அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ப்ளீஸ் இந்த மாதிரியான வேலைய திரும்பவும் என்ன பண்ண சொல்லாதீங்க. எனக்கு அடிச்சுதான் பழக்கம். நான் மூளையை யூஸ் பண்றதுல பெஸ்ட் இல்ல. நல்ல வேலை இதுல எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்க, இல்லன்னா நான் பைத்தியமாகி இருப்பேன் என சோர்ந்த குரலில் ஜஸ்டின் கூற சரவணாவிற்கு சிரிப்பாய் இருந்தது. பரவாயில்ல, அத நல்லபடியா பண்ணிட்ட. இப்போ எனக்கு ரோசி ஹோட்டல் இன்வெஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண என்றான். இதை கேட்டதுமே ஓகே சார், நான் உடனே ஹெல்ப் பண்றேன் என்று கூறியவன் சிறிது நேரத்தில் சரவணாவிற்கு வரிசையாக செய்தி அனுப்பினான். அதன் பின், சார், நானும் உங்க கூட வரவா? உடனே வரேன். இன்னும் அரை மணி நேரத்துல அங்க வந்துருவேன் சார் என்றான் ஜஸ்டின். இல்ல, அவ்வளவு அவசரம் இல்ல. நீ சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தா போதும் என்றான் சரவணா. அவனின் எதிரி அவனை பல மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஓகே பாஸ், பட் ப்ளீஸ் பாஸ், ஜாக்கிரதையா இருங்க என்று செய்தி அனுப்பினான் ஜஸ்டின். சரியாக 7:30 மணி போல் அந்த ஹோட்டலுக்கு சென்றான் சரவணா. கதவருகே கருப்பு சூட் போட்டுக்கொண்டு வரிசையாக சில பேர் நின்று இருந்தனர். அதிலிருந்த ஒருவன் சரவணனை கண்டதும், மிஸ்டர் சரவணா, வெல்கம், நைஸ் டு மீட் யூ என்று அவனை வரவேற்றார். அந்த ஆள் சரவணா வருவான் என்று நினைக்கவில்லை. அதுவும் அவன் தனியாக வந்திருக்கிறான். எங்க அவன் என்று கேட்டான் சரவணா. அந்த மொத்த ஹோட்டலும் புக் செய்திருந்தான். அங்கு இருக்கும் வெளியாட்களை தவிர அங்கு ஒருவன் இருந்தான். சரவணா உள்ளே வருவதை கண்டதும், நீங்க என்ன பண்ற என்று கேட்டாள் நிவேதிதா. அவளுக்கு ஏதேனும் ஆனதா என்று தலை முதல் கால் வரை சரிபார்த்தான் சரவணா. முன்பு இருந்த உடை இல்லாமல் இப்பொழுது வேறு உடைக்கு மாறி இருந்தாள். இது என்று அவன் கேள்வியாய் அவள் உடையை காட்ட, இப்போதான் சேஞ்ச் பண்ண, எப்படி இருக்க என்று ஆர்வமாய் கேட்டவள் அதன் பின் தான் அவனிடம் அவ்வளவு பழக்கம் இல்லையே என்று உணர்ந்து, அதை விடு, நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டாள் நிவி. டின்னருக்கு வந்த என்று சரவணா கூற அதில் அதிர்ந்தவள், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா என்று நிவி கேட்க அதில் சிரித்தவன், நீ ரொம்ப யோசிக்கிற என்று கூறியவன் அவள் இங்கு என்ன செய்கிறாள் என்று கேட்க நினைத்தவன் அவள் வாழ்க்கையில் தலையிடலாமா என்று யோசித்து வாயை அடக்க முடியாமல் கேட்டான். நான் இங்க அகாடமிக் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண வந்தேன். ஹெல்த் மெடிசன்ல புது மெட்டீரியல் பத்தின ரிசர்ச். இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. மத்த கண்ட்ரீஸ்ல கூட இத பத்தின ரிசர்ச் அதிகமா நடக்குது. இந்த மாலிகுலர் மெட்டீரியல் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய யூஸ் இருக்கும். கம்பெனிக்கு மட்டும் இது லாபம் இல்ல, மக்கள் எல்லாருக்குமே இதனால நிறைய பெனிஃபிட் என்று மகிழ்ச்சியாய் கூறினாள் நிவேதிதா. பேசி முடித்த பின் தான் சரவணா அவள் கூறியதை கவனிக்கவில்லை என்பதையே கண்டாள். ச்சே, இவன் கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், சொல்லியே இருக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டாள். ஆமா, உன்னை இன்வைட் பண்ண ஆளுங்க என்று சரவணா சுற்றி பார்த்தபடியே கேட்டான். ஒரு முக்கியமான வேலையா உள்ள போயிருக்காரு. என் கூட தான் படிச்சாரு. டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். அவர் ஒரு சயின்டிஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு. 20 வயசுலயே மேகசின்ல வர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்று கண்கள் மின்ன கூறினாள் நிவேதிதா. அவள் பேசி முடித்ததுமே அந்த ஹோட்டல் உள்ளே ஒருவன் நுழைந்தான். உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அவனை வரவேற்றார்கள். ஆன்சமாக ஒருவன் வந்து கொண்டிருந்தான். மிஸ்டர் சர்வேஷ், ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க என்று ஒரு வெயிட்டர் மிகவும் பணிவாக அவனை வரவேற்றான். அங்கு இருக்கும் அனைவரும் அவனை கண்டு அஞ்சினர். எங்கே சிறிய தப்பு செய்தால் தங்கள் வேலை போய்விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு. வந்து கொண்டு இருப்பவனை சரவணன் அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தான். இவன்தான் பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசு என்று சொல்லிக் கொண்டிருப்பவனா? இதில் நிவியின் சீனியர் இவன். தற்செயலாக நடக்கிறதா என்று குழப்பமாக பார்த்தான் சரவணா. ஹே, நான் இங்க இருக்கேன் என்று அவனை கண்டதும் அழைத்தாள் நிவி. உடனே மிஸ்டர் சர்வேஷ் அவள் பக்கம் வந்தான். மிஸ்டர் சர்வேஷ், இங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னீங்க,
அவங்களும் இந்த ஃபீல்ட சேர்ந்த சயின்டிஸ்ட் தானா என்று கேட்டாள் நிவி. சில நாட்கள் முன் அவள் இந்த துறை சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டில் அவள் இன்வெஸ்ட் செய்தாள். அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்டில் அவள் இன்வெஸ்ட் செய்தாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ப்ராஜெக்டின் ப்ராசஸ் ஸ்லோவாக இருப்பதனால் அதனை புறக்கணித்து விட்டனர். சயின்ஸ் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் செய்வது என்றால் சும்மா இல்லை, அவற்றுக்கு எக்கச்சக்கமாய் செலவாகும். அவங்க எல்லாம் சீக்கிரமே இங்க வருவாங்க என்று கூறிய சர்வேஷ் சரவணனை அழுத்தமாய் பார்த்தான். இவன்தான் சரவணாவா என்பது போல் இருந்தது அவனின் பார்வை. ஆனால் அவன் பார்க்க எப்படி இருந்தாலும் தனக்கு நிகர் அவன் இல்லை என்று இலக்காரமாக நினைத்தான் சர்வேஷ். ஆனாலும் அவனிடம் கையை நீட்டிய சர்வேஷ், சரவணா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் என்று அவனை பார்வையாலே அளந்தபடி கூறினான். சரவணா உள்ளே வந்ததும் அவனுக்கு சூடான டீயை பரிமாறினர். கொஞ்சமும் யோசிக்காமல் நீட்டிய கையில் கொதிக்க கொதிக்க இருக்கும் டீயை ஊற்றி, நைஸ் டு மீட் யூ என்று கடுப்பில் கூறினான் சரவணா. அத்தியாயம் 138. சர்வேஷ் குடும்பம். சரவணன் சூடான டீயை சர்வேஷ் கையில் ஊற்றிட, என்ன பண்ற சரவணா என்று அதிர்ச்சியில் கத்தினாள் நிவேதிதா. அவன் ஏன் தேவையில்லாமல் இப்படி செய்கிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் சரவணன் சர்வேஷை கொலைவெறியுடன் பார்த்தான். இது வெறும் ஆரம்பம்தான். ஆனால் சர்வேஷ் லேசாய் புன்னகைத்து, நிவேதிதா, பரவாயில்ல விடு, பாரு என் கைக்கு ஒன்னும் ஆகல என்று கூறினான். சரவணாவும் நம்ப முடியாமல் அவன் கையை பார்த்தான். கொதிக்கிற டீயை கையில் கொட்டியும் ஒன்னும் நடவாதது போல் இருப்பதை பார்க்க அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. மிஸ்டர் சரவணா வேணும்னே பண்ணிருக்க மாட்டாரு, விடு என்றான் சர்வேஷ். சரவணாக்கு டீ சூடாக இல்லையா, இல்லை அவன் பொறுத்து கொண்டு இருக்கிறானா என்று தெரியவில்லை. ஆனால் தன் எதிரில் இருப்பவன் பொல்லாதவன் என்று அவனுக்கு புரிந்தது. என் சீனியர் கிட்ட மன்னிப்பு கேளு சரவணா என்றாள் நிவி. என்ன, நான் மன்னிப்பு கேட்கணுமா? கேட்க வேண்டியது அவன்தான் என்று நினைத்தவன் தாரிகா நிலைமைக்கு காரணமான யாரையும் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டான். அதுக்கு அவசியம் இல்லை நிவேதிதா என்று புன்னகையுடன் கூறிய சர்வேஷ் மேலும், எனக்கு ஒண்ணும் இல்ல, என் கைய பாரு, நல்லாதான் இருக்கு என்று கூறி கையை காட்டினான். நிவியும் சம்மதமாய் தலையசைத்து சரவணன் பக்கம் திரும்பினாள். நீ முதல்ல போ, இல்லனா எனக்காக வெளியே வெயிட் பண்ணு ஏன் என்று கேட்டான் சரவணா. அதில் புருவம் சுருக்கினாள் நிவி. அவன் ஏன் இங்கே இருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அவனை போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். நான் உன்ன போக சொன்னேன், போ, ஏன் 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க என்று கடுப்புடன் கேட்டாள் நிவி. அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவள் சரவணனை நெருங்கி, ரொம்ப யோசிக்காத, நீ முதல்ல போ, என் வேலையை முடிச்சிட்டு நானே வீட்டுக்கு வரேன் என்றாள் நிவி. அவள் சொன்னால் தாம் போக வேண்டுமா என்ற எண்ணத்தோடு அசையாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் சரவணா. நிவேதிதா, ஆக்சுவலி நான் தான் சரவணாவை இன்வைட் பண்ண என்று சர்வேஷ் கூற நிவேதிதா திகைத்தாள். எதுக்கு அவனை இங்க வர சொன்ன என்று கேட்டாள் நிவி. அவளின் சீனியருக்கு சரவணனை தெரியும் என்ற விடயம் அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சர்வேஷ் சரவணனின் தோளில் கை போட்டு, இங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாவே நல்ல பழக்கம் இருக்கு, அப்படித்தானே டியூட் என்று சரவணனை பார்த்து நக்கலாய் கேட்டான். சொல்ல போனால் சரவணனின் வீட்டை எரித்த பொழுதிலிருந்து அவனுக்கு சரவணனை தெரியும். ஆமா என்று கடுப்பாக பதில் அளித்தான் சரவணா. சரவணனை இன்று அவன் கட்டுக்குள் கொண்டு வர நினைத்தான் சர்வேஷ். பாவம், அவசரப்பட்டு சரவணனை குறைத்து மதிப்பிட்டான். உனக்கு நிஜமாலே என்னோட சீனியரை தெரியுமா என்று அதிர்ச்சி விளக்காமல் கேட்டாள் நிவி. சரி, இதுக்கு மேல இத பத்தி நாம பேச வேணாம். இங்க இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேச பல நாட்டுல இருந்து வராங்க. நிவேதிதா, சரவணா ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி யூஸ்லெஸ் இல்ல. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெரிய குடும்பத்தோட அடுத்த வாரிசு தான் சரவணா. அவன் வெறும் பணக்கார மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்மார்ட். என்ன, கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸும் அதிகமா இருக்கும் என்று சிரிப்புடன் கூறினான் சர்வேஷ். மிஸ்டர் சரவணா, இந்த ப்ராஜெக்ட பத்தி என்ன நினைக்கிற? எங்க சயின்டிபிக் ரிசர்ச்ல இன்வெஸ்ட் பண்ண உனக்கு வெறுப்பா இருக்கா என்று கேட்க நிவேதிதா அதிர்ந்தாள். அவள் நினைத்ததுக்கு மாறாக சரவணா இருக்கிறான். என்ன,
இவங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசதான் கூப்பிட்டாரா? இது நம்ம நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இதுல பல பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆர்வமா இருக்காங்க. என் அப்பா சொன்னது உண்மைதானா? இவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையோ என்று சரவணனை பல கேள்வியோடு பார்த்தாள் நிவேதிதா. மிஸ்டர் சரவணா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ உங்க கையில $15 பில்லியன் இருக்குமே என்று கூறி டிஷ்யூவால் கைகளை துடைத்துக் கொண்டு, இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க என்று கண்ணடித்து கேட்டான் சர்வேஷ். இதன் மூலமாக சரவணனின் ஃபண்ட் விடயங்கள் மட்டும் இல்லை, அவனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று தமக்கு தெரியும் என்பதை சொல்லாமல் கூறினான். எப்படி சரவணா தன்னை எதிர்க்கப் போகிறான் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தான். இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ப்ராஜெக்டில் அவனால் சமாளிக்க முடியாமல் இன்வெஸ்ட் செய்தால் மொத்தமாய் அவன் கதை முடிந்துவிடும் என்று தெரிந்துதான் சரவணனை அதில் இழுத்துவிட பார்த்தான். பீனிக்ஸ் குடும்பத்தில் ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதில் ஒருவரின் பெர்ஃபார்மன்ஸும் மிக முக்கியம். ஓ, நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போற என்று கேட்டான் சரவணா. $5 பில்லியன் என்றான் சர்வேஷ். அவனுக்கு அது ஒன்றும் சாதாரண தொகை இல்லை. சரவணனுக்குமே அப்படித்தான். பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசுகளுக்கு இனிஷியல் அமௌண்ட் $15 பில்லியன் என்று ரத்தினம் மூலமாக தெரிந்து கொண்டான் சரவணா. ஒரு ஊரையே மாற்றியமைக்க அது போதும். அந்நேரம்தான் அந்த ஹோட்டலுக்குள் ஒருவர் பின் ஒருவராக வர ஆரம்பித்தனர். பல பணக்கார குடும்பங்கள், அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், மீடியா, வெளிநாட்டில் இருந்து வந்து இருக்கும் ஆய்வாளர்கள் என அனைவரும் குவிந்தனர். அனைவரும் இதில் ஆர்வமாய் இருந்தார்கள். சட்டென்று சரவணா லேசா இதழை வளைக்க, என்னாச்சு சரவணா என்று கேட்டான் சர்வேஷ். சரவணா இன்னும் சிரிக்க அதில் குழம்பினான் சர்வேஷ். கண்டிப்பா இவங்கெல்லாம் வரணுமா என்று கேட்டான் சரவணா. இங்கு வரும் முன்பே அவனுக்கு இது டிராப் என்று தெரியும். அவன் விரித்த வலை என்றாலும் அதே வலையில் அவனை சிக்க வைப்பதில் தானே சரவணா கில்லாடி. ஏன், இது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். இது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டுக்காக தானே இன்வெஸ்ட் பண்றோம் என்று நிவி பக்கம் திரும்பி வேண்டுமென்றே கூறினான். மிஸ்டர் சரவணா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ உன் பணம் எல்லாத்தையும் ஹில்வுட்லயே செலவு பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். உன்னோட அப்ரோச் நல்லா இருந்தாலும் நீ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டியாமே. இப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஹில்வுட்ல இருக்கிற பாதி கம்பெனிய பாதி விலைக்கு என்கிட்ட வித்துரு. இந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதான் உனக்கு வழி என்று இறுகிய முகத்துடன் கூறினான் சர்வேஷ். உண்மையிலே சரவணா மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் செய்து விட்டான் தான். ஹோ, அப்போ என்னோட கம்பெனி எல்லாம் பாதி விலைக்கு வாங்கிக்கத்தான் என்ன இங்க வர சொன்னியா என்று கேட்டான் சரவணா. வாகாக சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். நீ ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்ட சரவணா. சொத்து உன் கைக்கு வர வாய்ப்பே இல்ல. அதுக்கான தகுதி உன்கிட்ட இல்ல. நீ வெறும் கொடுத்த பணத்தை வச்சு ஸ்டேபிளா இருக்க என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ண. உன்ன மாதிரியான ஒருத்தனை எங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாது. எங்களுக்கு திறமையா இருக்கிற ஒருத்தன் தான் வேணும். நீ அங்க ராஜாவா காட்டிக்க அங்க இருக்கிற கம்பெனி அதிக பிரைஸுக்கு வாங்கியிருக்க. நீ மொத்தத்தையும் இழந்துட்ட சரவணா என்று வெற்றி மிதப்பில் கூறினான் சர்வேஷ். அதில் நக்கலாய் சிரித்த சரவணா, என்கிட்ட இருக்கிற பணத்தை மேல ஆசைப்பட்டு தான் என்ன இங்க கூப்பிட்டு போல என்று கேட்டவன் அவனின் போனை எடுத்து பார்க்க ஜஸ்டினிடமிருந்து செய்தி வந்திருந்தது. அதிலே அவனின் நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. அச்சோ பாவம், உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியல. நான் எப்போதுமே பணத்தை செலவு பண்றதுல கஞ்சத்தனம் பண்ணுவேன். சோ எதுலயும் பெருசா பே பண்ணதில்ல என்று கூறிட, இன்னும் அவனிடம் பணம் இருப்பது போல் நடிக்கிறானே என்று பார்த்தான் சர்வேஷ். அந்த $15 பில்லியன் நான் சிலதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தேவைன்னா பணம் என்கிட்ட இருக்கும் என்று நம்பிக்கையாக கூறினான் சரவணா. என்ன இருந்தாலும் உனக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட் உனக்கு ஷார்ட் டைம்ல கிடைக்காது. இன்னைக்கு பீனிக்ஸ் குடும்பத்தில இருந்தும் ஆளுங்க வராங்க என்றான் சர்வேஷ். பணம் எனக்கு கிடைக்காதா? ஏன் கிடைக்காது என்று நக்கலாய் கேட்டவன், எனக்கு இப்ப பணம் தேவைப்பட்டா நீயே எனக்கு அதை உடனே தருவ என்றான் சரவணா. என்ன விளையாடுறியா என்று கடுப்பில் கேட்டான் சர்வேஷ். நான் ஏன் விளையாட போறேன் என்று கேட்டவன் போனை பார்த்து, சர்வேஷ், வயசு 26, உன் அப்பா ஸ்வீடனை சேர்ந்தவர், பேரு சாண்டர். அவரோட சொத்து மதிப்பு $28 பில்லியன். உன் அம்மா சமந்தா அடல் செக்ஸியாவை சேர்ந்தவங்க. அவங்க சொத்து மதிப்பு $45 பில்லியன் தேரும். அவங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில கனெக்ஷன்ஸ் இருக்கு.
அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அத அவங்க வெளியே காட்டிக்காம இருக்காங்க என்று சரவணா சர்வேஷ் பற்றிய விடயங்களை வாசித்துக் கொண்டிருந்தான். இவை எல்லாம் வெளியே தெரியக்கூடாத ரகசியங்கள். எப்படி அவனுக்கு தெரியும் என்று யோசித்தான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பணம் வேணும்னா நீயே தருவேன்னு. தர வைப்பேன், இல்லன்னா என் கையில இருக்கிறத வச்சு உனக்கு எந்த சொத்தும் கிடைக்க விடாம பண்ணுவேன் என்று சர்வேஷை பார்த்து கூறினான் சரவணா. அத்தியாயம் 139. $8 பில்லியன். சர்வேஷின் மறைக்கப்பட்ட குடும்ப தகவலை பற்றி சரவணா கண்டு கொண்டதை அறிந்ததும் சர்வேஷ் முகம் மாறியது. அவன் முகத்தில் இருந்த புன்னகை மொத்தமாய் வடிந்தது. இதில் அவன் அம்மா பற்றிய தகவல் கேட்ட பொழுதுதான் இன்னும் வெளறியது அவனுக்கு. சில பேருக்கு மட்டுமே தெரியும். முதல் முறை சரவணனை பார்க்கிறான். ஆனால் அவனின் மொத்த வரலாறும் தெளிவாய் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சர்வேஷ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்டான். மொத்த $15 பில்லியன் நான் ஹில்வுட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறியா என்ன என்று அசால்ட்டாக கேட்டான் சரவணா. தொழில் தெரிந்திருப்பது முக்கியம்தான். அதைவிட எதிரியை பற்றி தெரிந்து கொள்வது இன்னும் முக்கியம். எதிரி பற்றி முழுதாய் தெரிந்தால்தானே அவனை சரிபார்த்து அடிக்க முடியும். ஒருமுறை ஜஸ்டின் அவனிடம் அவர்களின் டீம் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுடன் செயல்பட்டு வருகிறது என்று கூறியிருந்தான். அதன் பெயர் ஹேவாக். அண்டர் கிரவுண்ட் உலகில் செயல்பட்டு வருகிறது. அந்த $15 பில்லியன் குறிப்பிட்ட பணத்தை வெளிநாட்டில் செலவிட்டான் சரவணா. அதில் இந்த ஏஜென்சியும் ஒன்று. ஆமா, இப்போ உனக்கு இந்த நியூஸ் வெளியே போகாம இருக்கிறது முக்கியமா, இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் உனக்கு முக்கியமா என்று கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கேட்டான் சரவணா. அவன் கேட்டதுமே சரவணா சொல்லிவிடுவானா என்ன? அதுதானே அவனின் குயின் கார்டு. அதை வைத்து சர்வேஷின் மொத்த பேக்ரவுண்டையும் நோண்டி எடுத்து விட்டானே. என்ன சரவணா பேசிட்டு இருக்க என்று ஆச்சரியமாய் கேட்டாள் நிவேதிதா. சரவணனின் கை சட்டையை பற்றியவள், பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அத நல்ல ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் சர்வேஷ் உன்னை இங்க கூப்பிட்டு இருக்காரு. எனக்கு இத பத்தி முன்னாடியே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா உன்னை ஹில்வுட்ல இன்வெஸ்ட் பண்ண விட்டுருக்க மாட்டேன் என்று கூறியவளுக்கு சரவணனிடம் இவ்வளவு பணம் இருக்கிறதா என்ற அதிர்ச்சி இன்னும் விலகவில்லை. குமார் ஃபேமிலி மொத்த பணத்தையும் ஒன்று திரட்டினால் கூட சரவணாவிற்கு நிகராக முடியாது. சரவணா நிவேதிதாவிற்கு எந்த பதிலும் கூறவில்லை. மாறாக, உனக்கு அதிகமா என்னால டைம் கொடுக்க முடியாது. ரகசியத்தை பத்திரமா பாதுகாக்க அதிகமா செலவாகும். கவலைப்படாத, என் வாயி அனாவசியமா திறக்காது என அமைதியான குரலில் கூறினான். சர்வேஷ் வெளியே இருப்பவர்களை பார்த்தான். அவனின் நிலை சிக்கலாய் இருந்தது. சரவணா அவனை பற்றிய தகவலை வெளியே கூறுவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்று இங்கு கோஸ்ட் டவுனில் இருந்து பல பிக் ஷாட்ஸ் வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவனின் அம்மாவை பற்றி தகவல் தெரிந்தால் அவனுக்கு தான் அது பிரச்சனையாக விடியும். ரொம்ப நல்லாவே மூவ் பண்ணிருக்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் சர்வேஷ். சரவணாவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்து இருந்தவன் அவனிடம் பாடம் கற்றுக்கொண்டான். இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கடுப்புடனே சர்வேஷ் கேட்டான். $8 பில்லியன், அதோட உன்னை நான் விட்டுறேன் என்று தலை குலுக்கினான் சரவணா. என்ன விளையாடுறியா என்று காட்டமாய் கேட்டான் சர்வேஷ். $8 பில்லியன் அவனிடம் இருக்கு. ஆனால் அந்த பணம் தான் இன்று இன்வெஸ்ட் செய்ய அவன் வைத்திருக்கிறான். சரவணன் வந்ததுமே அவனின் மொத்த பணத்தையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறானே. நீ சரியா முடிவெடுப்பேன்னு நம்புறேன். உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும் முக்கியம் இல்ல, ஆனா அதை யூஸ் பண்ண நீ உயிரோட இருக்கணும்ல என்று சௌகரியமாய் அமர்ந்தபடியே சவால் விட்டான் சரவணா. என்று பல்லை கடித்தான் சர்வேஷ். சரவணன் சொன்னதிலிருந்து ஒரு தகவல் கூட வெளியே தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அவன் அம்மாவிற்கும் ஆபத்து. அது அவரையும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அழைத்து விடுவார். அவனிடம் பணம் இருக்கிறது, ஆனால் இரண்டாம் வாய்ப்பு இல்லை. சரி, நீ ஜெயிச்சிட்ட என்று கைகளை இறுக மூடி கூறியவன் உடனே அவனின் அசிஸ்டண்டிடம் சரவணனிற்கு பணத்தை அனுப்புமாறு கூறினான். சார், இது என்று அசிஸ்டன்ட் தயங்க, சொல்றத செய் என்றான் சர்வேஷ். அவரும் வேறு வழி இல்லாமல் சரவணனிற்கு பணத்தை டிரான்ஸ்பர் செய்தார். பணம் தன் அக்கவுண்டிற்கு வந்ததும் புன்னகைத்தவன், மிஸ்டர் சர்வேஷ்,
இனிமே இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்தா எனக்கு முன்னமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்க மத்த சயின்டிஸ்ட் கிட்ட என்னையும் இன்ட்ரோ பண்றீங்களா என்று எதுவுமே நடவாதது போல் கேட்டான் சரவணா. சர்வேஷ் முகம் இறுகியது. சரவணா எதற்கும் தயாராக வருவான் என்றுதான் நினைத்தான். ஆனால் தனது ஆணிவேரையே கையில் வைத்துக் கொண்டு வருவான் என்று நினைக்கவில்லை. இப்பொழுது அவனிடம் பணம் இல்லை. அவன் சார்ந்து இருக்க வேண்டியது சரவணனை தான். அவனை வைத்துதான் அவன் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். ஏற்கனவே அனைவரும் கான்பரன்ஸ் ரூமிற்கு வந்து விட்டனர். மொத்த கான்பரன்ஸிலும் சர்வேஷ் மிகவும் நொந்து போயிருந்தான். இதற்காக அவன் தயார் செய்து கொண்டு வந்த எதையும் அவனால் வெளிக்காட்ட முடியவில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசி முடித்த பின் சரவணா ஒயின் கிளாஸை எடுத்து சர்வேஷ் முன் ஆட்டிட, சரவணா, நீ வெறும் 2 மாசம் தான் பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு இன்னும் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ பத்தி முழுசா தெரியாது. சொத்து கைக்கு வரணும்னா மத்த வாரிசோட சண்டை போடக்கூடாதுன்னு ரூல் என்று மற்றவர்கள் சென்ற பின் கூறினான் சர்வேஷ். நீ கவலைப்படாத, உன் கூட சண்டை போட எனக்கு விருப்பம் இல்ல. ஆமா, ரத்னம் எங்க? இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணுமே. நாங்க வீட்டுக்கு போகணும் என்று கூறினான் சரவணா. சர்வேஷ் வேண்டா வெறுப்பாக சரவணனிடம் பேசிக் கொண்டிருந்தான். நிவேதிதா குழப்பத்தில் இருந்தாள். என்ன நடக்கிறது இருவருக்குள்ளும் என்று அவளுக்கு புரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ரத்தினம் ஸ்பீட் போட் மூலமாக அந்த ஹோட்டலுக்கு வந்தார். சரவணனை அங்கு கண்டதும் ஆச்சரியமாய், சார், நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டார் ரத்தினம். வாங்க போலாம் என்று அவரிடம் மேலும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான் சரவணா. சர்வேஷ் முகம் சரியில்லாததை கண்டதும் அங்கிருந்து வெளியே வந்த பின், சார், நீங்களும் மிஸ்டர் சர்வேஷும் மீட் பண்ணிட்டீங்களா என்று கேட்டார் ரத்தினம். ஆமா, அவன்கிட்ட இருந்து 8 பில்லியனையும் சம்பாதிச்சிட்டேன் என்றான் சரவணா. ஐயோ சார், அப்படி பண்ணக்கூடாது என்று பதறிய ரத்தினம் மேலும், சார், அப்படியே உங்களுக்கு பணம் வேணும்னாலும் அதை நீங்க உங்க ஃபண்ட்ஸுக்கு எடுத்துக்க முடியாது. இது ஃபேமிலி ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் என்றார். ரத்னம், அவன் என் வீட்டை எரிச்சிருக்கான். தாரிகாவை கொலை பண்ண நினைச்சு இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா. இந்த 8 பில்லியனை வச்சு அதை சரி பண்ண முடியாது என்று கூறினான் சரவணா. ரத்தினம் வருத்தத்துடன் அவனை பார்த்தார். சர்வேஷிடம் இருந்து எப்படி சரவணா பணம் வாங்கினான் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் சர்வேஷ் சாதாரணமாய் அதை எடுத்து இருக்க மாட்டான் என்று அவருக்கு தெரியும். ரத்தினம் மனம் இன்னும் அமைதியாகவில்லை. சார், நான் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்டோட போட்ல மீட் பண்ணேன். இவ்ளோ சீக்கிரம் அவங்க கோஸ்ட் டவுனுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் என்று கூறிட, ஃபேமிலி அசிஸ்டன்டா என்று அதிர்ந்தான் சரவணா. ஃபேமிலி அசிஸ்டன்ட பத்தி எந்த தகவலும் இல்ல. இது ஃபேமிலி பத்தி இல்ல, இன்ஹெரிட்டர்ஸ் பத்தினது. சொல்ல போனா ஃபேமிலி அசிஸ்டன்ட்டுக்கு எலிஜிபிள் இன்ஹெரிட்டர்ஸ் எவாலுவேட் பண்ற தகுதி இருக்கு என்றார் ரத்தினம். எதை பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க என்று சரவணா கேட்க, மணி, கனெக்ஷன்ஸ், பவர், இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் மத்த இன்ஹெரிட்டர்ஸ் கூட பழகுற விதம். ஆனா இப்ப சர்வேஷன் நீங்க பார்த்தது உங்களை அஃபெக்ட் பண்ணும். இப்பதான் எனக்கு சர்வேஷுக்கு மத்த ஆளுங்க ஹெல்ப் இருக்கும்னு தெரியும். உங்களை விட அவன் வித்தியாசமானவன். பீனிக்ஸ் குடும்பத்துக்குள்ள வர்றது சர்வேஷுக்கு இதான் முதல் தடவை. பீனிக்ஸ் குடும்பம் அவங்க மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாதான் இது உள்ளவே நுழைய முடியும் என்றார் ரத்தினம். சார், இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்க அதில் குரூரமாக சிரித்தான் சர்வேஷ். நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்? என் பணத்தை சும்மா தூக்கிட்டு போக விட்டுருவேனா என்று கேட்டான். புரிஞ்சது சார். அப்ப உடனே நான் பிரவீன் கிட்ட இத பத்தி சொல்றேன் என்றார் அசிஸ்டன்ட். சரவணா, என் கிட்ட இருந்தே பணத்தை எடுத்துட்டால. பீனிக்ஸ் குடும்பத்தோட ரூல்ஸ மீறாமலே நான் உன்னை கொலை பண்றேன்டா. நீ எவ்வளவு பணத்தை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் நீ அதை எனக்கு எதிராக யூஸ் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்று கூறினார் சர்வேஷ். ஹைவேயில் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நிவேதிதாவிற்கு நினைவு வந்தது போல் இருந்தது. இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க சரவணா என்று அவனை பார்த்து கேட்டாள் நிவேதிதா. ஏன், நான் உன்கிட்ட என்ன பத்தி சொல்லணும்னு ஏதாவது அவசியமா என்று எதிர்கேள்வி சரவணா கேட்க, எனக்கு ஒன்னும் தேவையில்லை என்று சிலிப்பிக் கொண்டாள் நிவேதிதா. ரியர்வியூ மிரர் வழியே வெளியே பார்த்த ரத்தினம், சார், நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சார் என்று படபடத்தார்.